எபிசோட் 26. ஜீவா ரித்திகாவின் மோதிரத்தை பணியாளரிடமிருந்து எடுத்து திருப்பி ரித்திகாவிடம் கொடுத்தான். ஜீவா, நீங்க என்ன பண்றீங்க? ஏன் என்கிட்ட திருப்பி கொடுக்கறீங்க என குழப்பமாக கேட்டாள் ரித்திகா. மேடம், நாம சாப்பிட்ட டிஷ் எல்லாம் 100 நாணயங்கள் கூட வந்திருக்க வாய்ப்பில்ல. 1280 எல்லாம் நோ சான்ஸ், நம்மளை ஏமாத்துறாங்க என புருவத்தை உயர்த்தி கூறினான் ஜீவா. என்ன சொல்றீங்க என கோபமாக ஒரு குரல் திடீரென கேட்டது. பார்க்க ராயலாக ஒருவர் நடந்து வந்து ஜீவாவை பார்த்து, நீங்க யார் மேல பழி போடுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சு, ஒருத்தர் கூட இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னதில்ல. நாங்க எங்க கஸ்டமருக்கு உண்மையா இருந்திருக்கோம். குடுக்கிற டிஷ்ஷுக்கு சரியான பணத்தை தான் எப்பவும் பில் பண்ணுவோம். அத புரிஞ்சுகிட்டு பேசுங்க மிஸ்டர் என கம்பீரமான குரலில் பேசினார் ஹோட்டல் மேலாளர் அசீம். குறிப்பாக விமலின் திட்டம் அனைத்தும் அசீமுக்கும் தெரியும். முன்கூட்டியே விமல் அசீமிடம் தெளிவுபடுத்தி விட்டான். இருந்தும் பல வாடிக்கையாளர்கள் கவனம் திரும்பும் வகையில் ஹோட்டலை பற்றி ஜீவா குற்றம் சுமத்தும் போது அதை கேட்டு அசீமால் சும்மா இருக்க முடியவில்லை. ஜீவாவின் வார்த்தைகள் இங்கு வந்திருக்கும் வாடிக்கையாளர்களை திசை திருப்பினால் அது ஹோட்டலுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கும். அப்படி நடந்தால் அசீம் முதலாளி அவனை வேலையை விட்டு மட்டுமல்ல, உலகத்தை விட்டே அனுப்பி விடுவார் என அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால் இந்த பிரச்சனையில் தானாக முன்வந்து பேசினான் அசீம். இங்க நடக்கிற பிரச்சனை வேற, நடுவுல வந்து புரியாம பேசாதீங்க. சத்தமா பேசுனா போய் உண்மையாயிராது என ஜீவா ஹோட்டல் மேலாளர் அசீமை பார்த்து கூறினான். எங்க ஹோட்டல்ல ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்றோம். பெஸ்ட் குவாலிட்டியில கொடுக்கறோம். அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதோட விலையும் இருக்கும். எங்களோட பிரைஸ் எல்லாம் மேஜிக் ஸ்கூல் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் பிக்ஸ் பண்ணுவோம். இதுல ஏமாத்த என்ன அவசியம் இருக்கு? நீங்க மேஜிக் ஸ்கூல் ப்ரொஃபஸரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொன்னது உண்மைன்னு நிரூபிக்கலனா ஐ எம் வெரி சாரி, இங்கிருந்து நீங்க போக முடியாது என கடுமையாக எச்சரித்தான் அசீம். வாடிக்கையாளர்கள் பலர் சுற்றியும் பார்த்துக் கொண்டிருக்க அசீம் இப்படி சொன்னதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. யாரோ ஒருவன் உட்வே மீது பழிபோட்டுச் சென்றால் இங்கு மீண்டும் வாடிக்கையாளர்கள் வருவது கடினம். அதனால் ஜீவாவை எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்துவது போல் அசீம் பேசினான். விமல், நான் கூட நம்ம போட்ட பிளான் வேஸ்டா போச்சு, தப்பிச்சிட்டான்னு நினைச்சேன். ஆனா மேனேஜர் கிட்ட ஹோட்டலை தப்பா பேசி மாட்டிக்கிட்டான் என விமல் காதில் ரத்தோர் கிசுகிசுத்தார். இனி அந்த கடவுளே வந்தாலும் ஜீவாவை அசீம் கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது என விமலும் ரத்தோர் காதில் சொல்லி சிரித்தான். இவன் என்ன இப்படி பேசுறான்? எவ்வளவு பெரிய ஹோட்டல் இது, இந்த இடத்தோட மதிப்பு தெரியாம எப்படி சாதாரணமா படி போடுறான்? இவனுக்கு என்ன ஆச்சு என நினைத்துக் கொண்டு திருவென முழித்தாள் ரித்திகா. இந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு அதோட குட்வில் தான் பேக் போன். நான் அதை கெடுக்க ஆசைப்படல. ஆனா நீங்க என்ன வார்னிங் பண்றதுனால எனக்கு வேற வழி இல்ல, நான் சொல்லித்தான் ஆகணும் என கடுமையாக முறைத்துக் கொண்டிருந்த அசீமை கடந்து அனைவரின் பார்வைக்கும் தெரிவது போல் அருகில் உள்ள மேடையில் ஏறி நின்றான் ஜீவா. இந்த வயலட் ஃபிளவர் மீட் டிஷ் இந்த ஹோட்டல்ல ரொம்ப ஸ்பெஷல். அத நாங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். கரடி ரத்தத்துல வயலட் ஃபிளவரை 3 days ஊற வச்சு அதோட ரத்த வாசனை போன அப்புறம் குக் பண்ணி கொடுக்கிறது தான் சரி. அப்பதான் அதோட மேல்புறம் கடினமாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். ஆனா நீங்க இந்த ஃபிளவரை 1 day தான் ஊற வைக்கிறீங்க, உடனே அதை ஃப்ரை பண்ணி சர்வ் பண்றீங்க. இந்த டிஷ் டேஸ்டுக்காக இல்ல, ஹெல்த்துக்காக தான் எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆனா நீங்க பண்ற மெத்தட்ல ஹெல்த் 0 தான். அப்புறம் இந்த மேண்ட்ரின் மீன் காட்டு ஏரியில இருந்து டைரக்டா பிடிச்சிட்டு வந்து குக் பண்றோம்னு விளம்பரம் பண்ணிட்டு அத சாதாரண ஏரியில பிடிச்சிட்டு வந்து குக் பண்றீங்க. காட்டு ஏரியில இருக்கிற மேண்ட்ரின் மீனோட துடுப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற பெரிய மீன் கிட்ட இருந்து தப்பிக்க அதோட துடுப்பு யூஸ் ஆகும். ஆனா நீங்க சர்வ் பண்ற மேண்ட்ரின் ஃபிஷ்ஷோட துடுப்பு ரொம்ப சாஃப்டா இருக்கு. இத பத்தி இங்க நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் சாப்பிடும் போது யோசிக்க மாட்டாங்க என ஜீவா சொல்லிக் கொண்டிருக்க, என்ன விமல், இவன் ப்ரொஃபஸரா இல்ல சமையல்காரனா இவ்வளோ டீடைலா சொல்றான் என ரத்தோர் சொல்ல, எனக்கும் அதான் புரியல. இதெல்லாம் உண்மையா இல்ல அடிச்சு விடுறானான்னு தெரியல என ரத்தோர் காதில் விமல் கிசுகிசுத்துக் கொண்டிருக்க ஜீவா விடாமல் பேசிக் கொண்டிருந்தான். அப்புறம் இந்த மான் லிவர் ஃப்ரையும்
இங்க ரொம்ப ஃபேமஸ். ஆனா இப்ப உங்க டேஸ்ட் மாறிடுச்சு. இந்த லிவர் ஃப்ரை பண்ணும்போது வாசனை புல் சேர்த்து ஃப்ரை பண்ணுவீங்க. அதோட வாசனை நல்லா இருக்கும். அது லிவரோட ஸ்மெல்ல மாத்தி ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். அதுதான் இந்த ஹோட்டல் ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ண மான் லிவர். ஆனா இப்போ அந்த வாசனை புல் கிடைக்காததால வேற புல்லு சேர்த்து ஃப்ரை பண்றீங்க. இப்ப அந்த வாசனையும் இல்ல, டேஸ்டும் இல்ல. ஆனா நீங்க கஸ்டமர் கிட்ட சொல்றது வாசனை புல் லிவர் ஃப்ரை தான். இப்பவும் இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கேட்க டைம் இருந்தா இன்னும் என்னால சொல்ல முடியும் என ஜீவா சொல்லிக் கொண்டு இடுப்பில் கை வைத்து நின்றான். இதை கேட்ட அசீம் முகம் ஹோட்டல் சமையல் அறையில் இருக்கும் வட சட்டியை கருக்கியது போல் ஆனது. எப்படி இவ்வளவு துல்லியமா ஒருவன் சொல்ல முடியும் என திடுக்கிட்டான் அசீம். ஒரு மேலாளராக ஹோட்டலை நிர்வகிக்கும் பொறுப்பு மட்டுமல்ல, சமையல் விவகாரங்களிலும் பொறுப்பு உண்டு என்பதால் மற்றவர்களைப் போல் குழப்பமாக பார்க்காமல் ஜீவா சொன்னது உண்மை என தெரிந்து கண்களை சுருக்கினான் அசீம். அசீம் கட்டுப்பாட்டில் அனைத்தும் இருந்ததால் பணத்தை மிச்சப்படுத்தி உணவின் தரத்தை குறைத்து அந்த பணத்தை பல நாட்களாக சுருட்டிக் கொண்டான். ஆனால் திடீரென ஜீவா அதை வெளிச்சம் போட்டு காட்டினான். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என அசீமால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இங்கு வரும் பல ஃபுட் ரிவ்யூவர்ஸ்க்கு கூட இது பற்றி எதுவும் தெரியாது. அதை அவர்கள் கண்டுபிடிப்பதும் கடினம். ஆனால் ஜீவா எப்படி இதை கூறினான் என அசீம் புரியாமல் முழித்தான். யார் இவன் இப்படி புட்டு புட்டு வைக்கிறான்? இந்த உண்மை இத சமைச்சவனுக்கு கூட தெரியாம ரகசியமா வச்சிருந்தேனே என நினைத்து விழிகளை உருட்டினான் அசீம். புல் லிவர் ஃப்ரைன்னு சாப்பிட நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்தோம். ஆனா பழைய டேஸ்ட் இல்லையேன்னு அப்பவே டவுட் ஆச்சு. இதான் விஷயமா? நானும் இதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி இங்க வந்தேன். அதோட வாசனை இல்லாதப்பவே எனக்கு டவுட் ஆச்சு. இவ்ளோ பெரிய ஹோட்டல் இப்படி சீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்ல. பணத்தை திருப்பி கொடு, டிஷ் எதுவும் வேண்டாம், கேன்சல் என வாடிக்கையாளர்கள் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஜீவாவின் நிதானமான வார்த்தை அனைவரையும் ஒரு நிமிடம் யோசிக்க வைத்தது. இதை பார்த்துக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து வெடித்து சிதறினார்கள். பல மேதைகள், மேஜிக் ஸ்கூலின் முக்கிய புரொஃபசர்கள் மட்டுமல்ல, பல ஜாம்பவான்கள் வெகு தொலைவில் இருந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தனர். அவர்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கூச்சலிடத் தொடங்கினார்கள். ஜீவாவின் வார்த்தைகளை கேட்டு கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஆவதை பார்த்து, யார் நீ முட்டாள் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க என கடுப்பாக பல்லை கடித்து முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு சத்தமாக கத்தினான் அசீம். இப்போது அசீம் எதுவும் பேசாமல் இருந்தால் ஃபுட்வே ஹோட்டலின் மதிப்பு கெட்டுவிடும். இனி மேலாளர் வேலையும் கேள்விக்குறிதான் என்பதால் அசீம் வேகமாக கத்தினான். ஜீவா இதுபோல் நடப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவான் என தெரிந்திருந்தால் விமலிடம் இந்த டீலுக்கு சம்மதம் சொல்லி இருக்க மாட்டான். நான் இவ்ளோ தெளிவா சொல்லியும் முட்டாள் மாதிரி பேசுறேன்னு சொல்றீங்களா என சொல்லி ஜீவா மெல்ல புன்னகைத்தான். நீ என்ன வேணாலும் கதை விடலாம், அதெல்லாம் உண்மை ஆயிராது. எங்க உணவுல கலப்படம் இருக்குன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? ஆதாரம் இருக்கா? வீண் பழி போட்டதுக்கு உன்னை மேஜிக் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண வைக்க சொல்லணும் என கோபமாக கூறினான் அசீம். இவ்வளவு நாளா நீங்க செஞ்ச தப்ப ஒருத்தன் திடீர்னு வந்து கண்டுபிடிச்சிட்டா எப்படிதான் டென்ஷன் ஆகும். பரவாயில்ல, நீங்க இவ்ளோ தூரம் போறதுனால நானும் இங்க கொஞ்சம் டீடைலா பேச வேண்டியிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டிஷ் எல்லாத்தையும் இங்க இருக்கிற எல்லாரும் செக் பண்ணுனா உங்களுக்கே அதோட உண்மை புரிஞ்சிடும். இப்ப நான் சொல்ல போற கலப்படம் உங்களுக்கு இன்னொரு ஷாக். நம்ம மேனேஜர் சார் கேட்ட மாதிரி ஆதாரத்தோட சொல்ல போறேன் என மேஜையில் இருந்த ஒரு மது பாட்டிலை கையில் எடுத்தான் ஜீவா. ஜீவா என்ன சொல்ல போகிறான் என அனைவரும் உற்று நோக்க ரித்திகாவின் கண்கள் விரிந்து ஜீவாவை பார்த்தது. இந்த லிக்கர் பாட்டில் பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் இத பத்தி இன்ட்ரோ கொடுக்க அவசியம் இல்லை என அமைதியாக கூறினான் ஜீவா. ஜீவா கையில் வைத்திருந்தது ஃபுட்வே ஹோட்டலின் பிரத்யேக மது வகை. இந்த ஹோட்டலின் சிறப்பே இந்த மதுதான். இம்மார்டல் லிக்கர் தான் இந்த ஹோட்டலின் அடையாளம். நீ என்ன சொல்ல வர? இதுவும் போலின்னு சொல்றியா? இது இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் ட்ரிங்க். எப்படி இதுல இவங்க ஏமாத்த முடியும்? என்னால நம்ப முடியல என ஒரு வாடிக்கையாளர் குழப்பமாக கேட்டார். நீங்க கேட்கிற மாதிரி இங்க பல பேருக்கு இந்த டவுட் இருக்கும். நான் பேசி முடிச்சதும் உங்க டவுட்ட கேளுங்க.
ஆனா அப்ப கேட்க உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது என சொல்லி கையில் வைத்திருந்த பாட்டிலை உயர்த்தினான் ஜீவா. இந்த பாட்டில்ல எழுதியிருக்கிற நேம் லிக்கர் இம்மார்டல். இது ஒரிஜினல் லிக்கர்னா கண்டிப்பா இதோட விலை 1200 தங்க நாணயம் தான். அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இதுல பர்பிள் பேம்பூக்கு பதிலா கிரீன் ப்ரூ ஃபில் பண்ணிருக்கிறது தான் பிரச்சனை. இதுல எதை மிக்ஸ் பண்ணினாலும் லிக்கரோட ஸ்மெல், டேஸ்ட் எதுவும் மாறாதுதான். ஆனா கிரீன் ப்ரூ சேர்த்த லிக்கரை குடிச்சா ஹார்ட் ப்ராப்ளம் வரும், கிட்னி டேமேஜ் ஆகும். அந்த பிரச்சனை பேம்பூல வர வாய்ப்பு இல்ல. அதுக்காக தான் அது ரொம்ப காஸ்ட்லி. ஆனா நமக்கு சர்வ் பண்றது கிரீன் ப்ரூ மிக்ஸ் பண்ணின லிக்கர் தான் என உறுதியாக கூறினான் ஜீவா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பேம்பூ, கிரீன் ப்ரூ ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட் தான் கொடுக்கும். ஆனா கிரீன் ப்ரூ ரொம்ப டேஞ்சர். இவங்க இதுலயே இப்படி ஏமாத்துறாங்களா? இத நான் இப்பவே மேஜிக் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் என கூட்டத்தில் இருந்த ஒரு வாடிக்கையாளர் கோபமாக கூறினார். நீ என்ன வேணாலும் சொல்லலாம், இந்த லிக்கர்ல கிரீன் ப்ரூ மிக்ஸ் பண்ணிருக்குன்னு நீ எப்படி சொல்ற? ப்ரூஃப் என்ன என பல்லை கடித்துக் கொண்டு கேட்டான் அசீம். நீங்க கேட்கலனாலும் நான் ப்ரூவ் பண்ணத்தான் போறேன் என மெல்ல புன்னகைத்து, இந்த லிக்கரை இப்பவே நெருப்புல பத்த வைக்கலாம். பேம்பூவாக இருந்தா நல்ல மூலிகை வாசம் வரும். அதே கிரீன் ப்ரூவாக இருந்தா ஒரு பேட் ஸ்மெல் வரும். கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஈஸியா ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியும் என ஜீவா சொல்ல அசீம் உறைந்து நின்றான். ஜீவாவின் வார்த்தைகள் அசீமை கதிகலங்க வைத்தது. பொதுவாக இம்மார்டல் லிக்கர் தயாரிப்பவர் தவிர்த்து அதன் துல்லியத்தை அறிந்து கொள்ளும் இந்த செயல்முறை யாருக்கும் தெரியாது. அசீம் கூட சில நாட்கள் முன்புதான் இதை அறிந்து கொண்டான். அப்படி இருக்க ஜீவா எப்படி இதை தெரிந்து கொண்டான் என புரியாமல் குழம்பினான் அசீம். ஜீவாவும் மற்ற வாடிக்கையாளர் போல்தான் என நினைத்து விமல் பேச்சை கேட்டு கிரீன் ப்ரூ மிக்ஸ் செய்த போலி மதுவை கொடுக்க வைத்தான் அசீம். ஆனால் இப்போது இவ்வளவு பிரச்சனையாக அது வெடிக்கும் என கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். அசீம் முகம் பீதியில் நிறைந்திருப்பதை பார்த்து ஜீவா மெல்ல புன்னகைத்து, என்ன மேனேஜர், எதுவும் சொல்லாம நிக்கிறீங்க? இதுக்கே ஷாக்கானா எப்படி? ஏப்ப பாருங்க என சொல்லிக் கொண்டு கையில் இருந்த மதுவை வேகமாக தரையில் ஊற்றினான். பின் அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு கெத்தாக நெருப்பை பற்ற வைத்து தீக்குச்சியை தரையில் வடிந்திருந்த மதுவின் மீது வீசினான். பற்றி எரிந்த தீ சிந்திக் கிடந்த மது முழுவதும் பரவி எரியத் தொடங்கியது. சில நொடியில் ஒருவித துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. கூட்டத்தில் இருந்த அனைவரும் மூக்கை பொத்தினார்கள். அடச்சி, இதத்தான் நாங்க இவ்வளவு நாளா குடிச்சோமா? உட்வே இவ்வளவு நாளா எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்க ஃப்ராடு பசங்க. அதான் இவ்வளவு பணம் வாங்குறாங்களே, அப்புறம் எதுக்கு அதுக்கு மேலே ஏமாத்தி சம்பாதிக்கிறீங்க? எங்க பணத்தை இப்பவே திருப்பி கொடுங்க. எங்க பணத்தை மட்டும் இல்ல, எங்களுக்கு நஷ்ட ஈடும் கொடுக்கணும் என மொத்த கூட்டமும் கூச்சலிட ஆரம்பித்தனர். அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் முன்னோக்கி கூச்சலிட்டபடி வந்தனர். ரத்தோருக்கும் விமலுக்கும் இங்கு என்ன நடக்கிறது என புரியவில்லை. சில நிமிடத்தில் அனைத்தும் தலைகீழாக மாறியது. ஜீவாவை பழிவாங்க இருவரும் தீட்டிய சதி திட்டம் இப்போது ஹோட்டல் நிர்வாகத்திற்கு எதிராக திசை மாறியதை பார்த்து இருவரும் அதிர்ந்தனர். எபிசோட் 27. யோ, என்னையா முடிக்கிற? ஏதாவது பண்ணியா? எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க என விமல் அசீம் அருகில் சென்று சொல்ல, ஆமா, ஜீவாதான் இதுக்கு காரணம், அவனை சும்மா விடாத என ரத்தோரும் அருகில் நின்று கூறினார். கடும் கோபத்தில் இருந்த அசீம், நீங்க தாண்டா இதுக்கு காரணம் என உயர பறந்து 2 கால்களும் இருவர் முகத்தில் படும்படி உதைத்தான். ரத்தோரும் விமலும் சில அடி பின்னால் தள்ளி விழுந்தார்கள். இருவர் முகத்திலும் அசீம் ஷூ தடம் தெளிவாக பதிந்தது. மேனேஜர் அசீம் வெறி பிடித்து விமலை பெரியவரின் பேரன் என்று கூட பார்க்காமல் உதைத்ததில் பெரிய ஆச்சரியம் ஒன்றுமில்லை. விமல்தான் இங்கு நடக்கும் பிரச்சனைக்கு முக்கிய காரணம். இந்த பிரச்சனை முதலாளிக்கு தெரிய வந்தால் வேலை போவது உறுதி. இனி இங்கு இந்த வாடிக்கையாளர்கள் திரும்பி வருவதும் கேள்விக்குறிதான். இப்போது ஹோட்டல் நிர்வாகமே தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்க அந்த கோபத்தை இருவர் மீதும் காட்டினான் அசீம். இனி நம்ம கிட்ட அவங்க பில் கேட்க முடியாது, நாம தான் நஷ்ட ஈடு கேட்கணும் அவங்க கிட்ட. இப்ப இருக்கிற கூட்டத்துல அதெல்லாம் யோசிக்க முடியாது. போலாம் என ரித்திகா அருகில் சென்று ஜீவா மெல்ல கூறிவிட்டு முன்னால் நடந்தான்.
நடந்த அனைத்தையும் வியப்பாக பார்த்து கொண்டிருந்த ரித்திகா ஜீவாவின் வார்த்தைகளை கேட்டு மெல்ல பின்னால் நடந்தாள். ஜீவாவின் திறமை அவளை வெகுவாக கவர்ந்தது. எதுவும் சொல்லாமல் பின்னால் சென்று சட்டென்று ஜீவாவின் கையை பிடித்து நடந்தாள் ரித்திகா. ஜீவாவும் கூட்டத்தில் எதுவும் கண்டுகொள்ளாமல் முன்னால் நடந்தான். கீழே விழுந்து கிடந்த ரத்தோர் அருகில் சென்று, இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசி, இதெல்லாம் ஓல்ட் ஐடியா என சொல்லி சிரித்துக் கொண்டு ரித்திகாவை கையில் பிடித்து அழைத்தபடி வெளியே சென்றான் ஜீவா. ஜீவாவை அனைவரும் ஒரு குப்பை என்று சொல்லிதான் ரித்திகா கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் அரை நாளில் அவன் யார் என்று புரிந்து கொண்டு அவனை உணர்வுபூர்வமாக பார்த்து கொண்டு நடந்தாள். ரித்திகாவின் அழகான முகம் நில ஒளியில் இன்னும் அழகாக தெரிந்தது. ஆனால் ஜீவா அவளை கண்டுகொள்ளாமல் அவள் கையை மட்டும் பிடித்தபடி நடந்து சென்றான். ஜீவா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். நீங்க இவ்ளோ அக்யூரேட்டா சொல்றத பார்த்தா கண்டிப்பா நீங்க ஒரு ஷெஃப் தான், கரெக்டா? வேற வழி இல்லாம ப்ரொஃபசர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என சொல்லி சிரித்தாள் ரித்திகா. இந்த உலகில் பல தொழில்கள் இருக்கலாம். அவர்களில் சமையல்காரர்களும் ஒருவர். சமையல்காரர்கள் தங்கள் அனுபவத்தில் ஒரு உணவை சாப்பிட்டு அதில் என்னவெல்லாம் கலந்திருக்கிறது என துல்லியமாக சொல்ல முடியும். அதுதான் அவர்கள் திறமை. அதுபோன்ற திறமையான சமையல்காரர்களை பெரிய ஹோட்டல்கள் பெரிய ஊதியத்துடன் பணியமர்த்தும். திறமை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு உயரத்தில் அந்த சமையல்காரர்களை ஹோட்டல் நிர்வாகம் உயர்த்தி வைக்கும். இருந்தாலும் இந்த உலகில் இந்த தொழில் சிறிய அளவில்தான் இருந்தது. இந்த உலகில் பல தொழில்கள் இருந்தாலும் அவை மொத்தம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பகுதியும் 9 நிலைகளாக இருந்தது. பெரிய 9 நிலைகள், இடைப்பட்ட 9 நிலைகள், சிறிய 9 நிலைகள் என 3 பகுதிகளாக இருந்தது. அதில் பெரிய 9 நிலைகளில் மருத்துவம், கொல்லர் போன்ற தொழில்கள் போரில் பெரும் பங்கு வகிப்பதால் முதன்மை நிலையில் இருந்தது. சமையல் போன்ற தொழில்கள் அதற்கு அடுத்த நிலையில் இருந்தது. ஒரு தொழிலில் இருப்பவர்கள் மற்றொரு தொழிலை அறிந்திருப்பது கடினம். ஆனால் ரித்திகா ஜீவாவை சமையல் தொழிலில் கைதேர்ந்தவராக இருக்க வேண்டும் என நினைத்தாள். ஆனால் உண்மையில் ஜீவா மனதில் உள்ள மாய லைப்ரரியின் மூலம் சாப்பிட்ட உணவின் குறை நிறைகளை சுலபமாக கண்டுபிடித்தான். ரித்திகா கேட்டதற்கு மேற்கொண்டு பேச்சை வளர்க்காமல் அப்படியே வச்சுக்கோங்க என சிரித்து தலையசைத்தான் ஜீவா. ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா, நீங்க என்ன ஹோட்டல்ல அவமானப்பட விடாம காப்பாத்திட்டீங்க என கையை பிடித்துக் கொண்டு நன்றி கூறினாள். ஆக்சுவலா நீங்க ட்ரீட் கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என ஜீவா இயல்பாக கூறினான். என்னது, நான் ட்ரீட் கொடுத்தேனா? அதான் பணமே கொடுக்கலையே. நீங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லி என்ன பில் கொடுக்க விடாம காப்பாத்திருக்கீங்க. உண்மையை சொன்னா இது உங்க ட்ரீட். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் கண்டிப்பா என மகிழ்ச்சியாக சொல்லி சிரித்தாள் ரித்திகா. மறுபடியும் ட்ரீட்டா? போதும் மேடம், ஆள விடுங்க. அங்க போனாலும் ஒரு பிரச்சனை வரும், எதுக்கு வம்பு என நழுவுவது போல் பேசினான் ஜீவா. ஜீவா அவளை அவாய்ட் செய்வதை பார்த்து மீண்டும் எரிச்சலானாள் ரித்திகா. அவள் சிரித்த முகம் மீண்டும் சிவக்க ஆரம்பித்தது. பலர் இவளுடன் டின்னர் சாப்பிட தவம் கிடக்கும் போதும் அவள் ஜீவாவை அழைத்து வந்தாள். இப்போது மீண்டும் அழைக்க அவன் அதை தட்டிக் கழிப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமாக பார்த்தாள். ஆனால் ஜீவா அவளை கண்டுகொள்ளாமல் பார்வையை இயல்பாக வேறு பக்கம் திருப்பி பார்த்து கொண்டு நின்றான். இவன் உண்மையிலேயே 28 வயசு பையன்தானா இல்ல 60 வயசு கிழவனா? ஒரு ஃபீலிங்கும் இல்லாம இருக்கான் என முணுமுணுத்தாள் ரித்திகா. ஓகே மேடம், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், பாத்து போங்க, டேக் கேர் என சொல்லி ஜீவா அங்கிருந்து கிளம்பும் போது ரித்திகா ஜீவா முன் கை நீட்டி தடுத்து நிறுத்தினாள். தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு, நீங்க ஒரு பெரிய ஷெஃப் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க டீச்சிங்க விட்டுட்டு இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. நீங்க இதுல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இது பெரிய தொழில் இல்ல. உங்களுடைய ஃபைட்டிங் டேலண்ட் தான் முக்கியம். அதை எப்பவும் விட்டுறாதீங்க. அதான் உங்களை பவர்ஃபுல்லா காட்டும். நல்லா ட்ரெயின் பண்ணி உங்க பவரை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க பண்ணின ஹெல்ப்புக்கு ஒரு சின்ன நல்லது பண்ணத்தான் இதை உங்களுக்கு சொல்றேன் என ரித்திகா கூறினாள். ஒரு குறிப்பிட்ட நிலையை கடந்த பின் ஒரு ஃபைட்டரால் உணவு இல்லாமல் வாழ முடியும். அதன் பின் எவ்வளவு சுவை மிகுந்த உணவை சாப்பிட்டாலும் அதில் பயனில்லை. சமையல் தொழில் இப்போது கை கொடுத்தாலும் ஃபைட்டர் நிலை உயர உயர அது வீண் என்பதால் ரித்திகா அட்வைஸ் செய்தாள். ஜீவா சமையல் மேல் உள்ள ஆர்வத்தில்தான் எலிஜிபிலிட்டி டெஸ்டில் கோட்டை விட்டான் என ரித்திகா நினைத்தாள். அதுபோல் இனி நடக்காமல் இருக்க ஜீவாவிடம் தெளிவாக கூறி அவன் என்ன சொல்ல போகிறான் என உற்று நோக்கினாள். ஜீவா ரித்திகா அக்கறையாக சொல்லியதை புரிந்து கொண்டு சரி என்பது போல் தலையசைத்தான். ஏ ஜீவா, இப்ப இருக்கடா உனக்கு, நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் என்ற குரல் திடீரென கேட்டது. ஜீவாவும் ரித்திகாவும் வேகமாக பின்னால் திரும்பினார்கள். ரத்தோரும் விமலும் வெறிபிடித்த நாய் போல்
கொடூர சிங்கத்துடன் ஓடி வந்தார்கள். இருவரும் அருகில் வரவர அவர்கள் முகத்தில் ஷூ தடம் தெளிவாக தெரிந்தது. அசீம் உதைத்த வடு அப்படியே அவர்கள் முகத்தில் இருந்தது. குறிப்பாக விமல் முகம் பூசணிக்காய் போல் அடையாளம் தெரியாத அளவுக்கு வீங்கி இருந்தது. பெரும் மரியாதை வைத்திருந்த ஃபுட்வே ஹோட்டலில் தாங்க முடியாத அவமானமும் மறக்க முடியாத உதையும் விமலை கோபத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது. இந்த விஷயம் தாத்தாவிற்கு தெரிந்தால் அவரும் கடுமையாக நடந்து கொள்வார் என்பதால் எந்த வழியும் இல்லாமல் ஜீவாவை நோக்கி கொலை வெறியில் ஓடி வந்தான் விமல். ரத்தோரும் அதே கொலை வெறியில் விமலுடன் மூச்சு வாங்க ஓடி வந்தார். டேய் உன்ன என அருகில் வந்து விமல் அடிக்க முயல ரித்திகா ஜீவாவின் முன்னின்று தடுத்து, விமல் நீ என்ன செய்கிற என கோபமாக கேட்டாள். ரித்திகா நீ இதுல குறுக்க வராத, இது எனக்கும் ஜீவாவுக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை என ஆக்ரோஷமாக கூறினான் விமல். ஜீவாவை ரித்திகா காப்பாற்றுவதை பார்த்து மேலும் கோபமானான் விமல். ரித்திகாவை ஒரு தலையாக காதலித்ததால் அவளிடம் கோபத்தை காட்ட முடியாமல் நின்று ஜீவாவை பார்த்து, டே ஜீவா, ஒரு பொண்ணு பின்னால ஒளிஞ்சுக்க வெக்கமா இல்லையா உனக்கு? தைரியம் இருந்தா வாடா, மோதி பார்க்கலாம் என விமல் கோபமாக கூற, நான் ஒளிஞ்சிருக்கும் போதே தெரியலையா எனக்கு வெக்கம் இல்லைன்னு? நான் போறேன், ஆள விடு என ஜீவா அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். யாராக இருந்தாலும் விமல் பேசிய வார்த்தைக்கு எதிர்வினையாற்ற முன்னால் வந்திருக்க வேண்டும். ஆனால் ஜீவா இப்படி பின்வாங்குவான் என விமல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஜீவா வேறு உலகத்திலிருந்து இங்கு வந்தவன் என்பதால் அவனுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் எந்தவித கோபத்தையும் வரவழைக்கவில்லை. மேலும் ஜீவா பின்வாங்குவதை பயம் என்று நினைக்கவில்லை. இதுவும் ஒரு வகையான தந்திரம் என நினைத்தான். திமிருக்கு சண்டைக்கு வரும் ஒருவனிடம் ஏன் நம் வலிமையை காட்டி வீண் சண்டையிட வேண்டும் என நினைத்தான் ஜீவா. மேலும் விமல் தாத்தா முக்கிய புள்ளி. ஒருவேளை தன் உண்மையான வலிமையை விமலிடம் காட்டப்போய் பின் விமல் தாத்தாவுக்கு விஷயம் தெரிந்து மேலும் சிக்கலை உண்டாக்கும் என்பதால் ஜீவா அங்கிருந்து நழுவினான். ஜீவாவின் கோழைத்தனமான வார்த்தைகளை கேட்டு ரித்திகாவும் கவலையடைந்தாள். என்னடா இவ, ஏன் அப்படியே பம்முறான் என முனகிக் கொண்டு, டேய் தப்பிச்சு போலான்னு நினைக்கிறியா? உன்னை விடமாட்டேன்டா என கத்திக்கொண்டு அருகில் இருந்த சிங்கத்தை பார்த்து, மைடியர் சிங்கம், இவனை இப்பவே கொல்லு. இத மட்டும் நீ செஞ்சா உனக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட தருவேன். அப்புறம் என் தாத்தா உனக்கு தர ஸ்பெஷல் வைட்டமின் கேப்சூலும் தருவேன் என கூறினான் விமல். எர்த் ஷட்டரிங் லயன் டான் 6 நிலையில் இருக்கும் விலங்கு என்பதால் மனித மொழியை அதனால் புரிந்து கொள்ள முடியும். விமல் தாத்தா சிங்கத்திற்கு கட்டளையிட்டது போல் யார் விமலை தாக்கினாலும் பதில் தாக்குதல் செய்யும். இப்போது விமல் தந்திரமாக அந்த சிங்கத்தை கட்டுப்படுத்த சில அன்பளிப்புகளை தருவதாக கூறினான். சிங்கத்தின் ஃபேவரட் விட்டமின் கேப்சூலை விமல் தருவதாக சொன்னதும் சிங்கம் மகிழ்ச்சியில் வானை நோக்கி கத்தியது. மனிதர்களைப் போல் அல்லாமல் விலங்குகள் தங்கள் நிலையை கடக்க உடலை வலுப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த விட்டமின் கேப்சூல் பயன்படும். இந்த நிலையை கடக்க விட்டமின் கேப்சூல் சிங்கத்திற்கு தேவை. அதேபோல் விமலுக்கும் இந்த கேப்சூல் தேவைதான். விமலும் கிட்டத்தட்ட டான் 6 முதல் நிலையில் இருந்தான். அவன் தாத்தா இந்த கேப்சூலை தருவதாக உறுதியளித்திருந்தார். ஆனால் இன்று அதைவிட ஜீவாவை கொல்வது முக்கியம் என்பதால் அந்த கேப்சூலை அந்த சிங்கத்துக்கு தருவதாக உறுதியளித்தான் விமல். அந்த விட்டமின் கேப்சூல் விமல் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒன்று. இன்று நடந்த சம்பவத்தால் விமல் நாளை பள்ளியில் தலைகாட்ட முடியாது என அவனுக்கு தெரியும். மேலும் தான் விரும்பிய ரித்திகாவும் ஜீவாவுடன் சுற்ற ஆரம்பித்து விட்டாள் என்பதால் ஜீவாவின் உயிர்தான் ஒரே வழி என முடிவு செய்து அதற்கு ஈடாக அந்த ஸ்பெஷல் விட்டமின் கேப்சூலை கொடுக்க தயாரானான் விமல். விமல் சிங்கத்தை ஏவிவிட ரித்திகா அதிர்ச்சியாக, விமல் என்ன செய்கிற நீ என கத்தினாள். ரித்திகாவை பின்னால் இழுத்து பிடித்துக் கொண்டு ஜீவாவிடம் போக விடாமல் தடுத்தான் விமல். விமல், நீ பண்றது ரொம்ப தப்பு. இதெல்லாம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா நீ அவ்வளவுதான் என எச்சரித்தாள் ரித்திகா. ஜீவா என்ன கொல்ல ட்ரை பண்றான். என்னோட செக்யூரிட்டியா இருக்கிற சிங்கம் அவனை கொன்றுச்சு. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டு என சிரித்துக் கொண்டு கூறினான் விமல். பின் சிங்கத்தை பார்த்து உரத்த குரலில், ஏ சிங்கம், என்ன பண்ற? இன்னைக்கு இவன் தான் உன் டின்னர், அவனை விடாத என ஜீவாவை கையை காட்டி கூறினான் விமல். இதை பார்த்த ரித்திகா அதிர்ச்சியாக, விமல் ஏன் இப்படி பொய் பேசுற? நீ சொல்ற பொய்யெல்லாம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நம்பாது, இத நிறுத்து என கத்திக்கொண்டு விமல் பிடியிலிருந்து விலக முயற்சி செய்து கொண்டிருந்தாள். விமல் சிரித்துக் கொண்டு, டான் 6 ஸ்டேஜில் இருப்பவன் கூட இந்த சிங்கத்தை சமாளிக்க முடியாது. இவன் டான் 3ல இருக்கிறான். இவன் கதை இப்ப முடிஞ்சது. கொஞ்ச நேரம் அமைதியாரு ரித்திகா
என ரித்திகாவை விடாமல் பிடித்தான் விமல். இந்த நேரத்தில் சிங்கம் கர்ஜித்துக் கொண்டு ஜீவாவை நோக்கி ஓடியது. ஜீவா, ஜீவா என ரித்திகா கூச்சலிட்டுக் கொண்டு விமல் பிடியிலிருந்து விடுபட எவ்வளவோ முயற்சித்தும் அவளால் முடியவில்லை. விமல் டான் 6 முதல் நிலையில் இருப்பதால் அவன் வலிமையும் குறைந்ததாக இல்லை. ரித்திகாவை கொஞ்சம் கூட நகர விடாமல் பிடித்துக் கொண்டு பின்னால் தள்ளினான். கடைசி வரை முயன்றும் ரித்திகாவால் விமலிடமிருந்து விலக முடியாமல் கதறி அழ ஆரம்பித்தாள். ஜீவா, என்னாலதான் உங்களுக்கு இப்படி நடக்குது என தன் இயலாமையை வெளிக்காட்ட முடியாமல் கதறி அழுதாள். ஜீவா ஒரு கீழ்நிலையில் உள்ள ஆசிரியர். தான் டின்னருக்கு அழைத்து வந்ததால் தான் இப்போது ஜீவாவுக்கு இந்த நிலைமை என நினைத்துக் கொண்டு கண்ணை மூடி அழுது கொண்டிருந்தாள் ரித்திகா. விமல் ரித்திகாவை மறைத்து முன்னால் நின்று கொண்டிருந்ததால் ரித்திகாவுக்கு எதிரில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. திடீரென எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்க, என்ன ஆச்சு, ஒருவேளை ஜீவாவுக்கு ஒன்னுருச்சா அந்த சிங்கம் என நினைத்து மேலும் அழத் தொடங்கினாள் ரித்திகா. சிங்கத்திடமிருந்து ஜீவா தப்பிக்க துளி வாய்ப்பு கூட இல்லை என நினைத்தாள் ரித்திகா. எல்லாம் கைமீறி போய்விட்டது. இன்று ஜீவாவை உயிரோடு பார்ப்பது என்பது முடியாது என பல சிந்தனைகள் ரித்திகா மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. விமலும் ரித்திகாவை பார்த்து நின்றதால் பின்னால் என்ன நடக்கிறது என்று அவனுக்கும் தெரியவில்லை. இருந்தாலும் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருப்பதால் ஜீவா கதை முடிந்தது என மகிழ்ச்சியில் சிரிக்க ஆரம்பித்தான். சிங்கத்திடமிருந்து ஜீவாவால் தப்பித்திருக்க முடியாது என நினைத்து இனி ரித்திகாவை பிடித்திருக்க வேண்டிய அவசியமில்லை என அவள் கையை விடுவித்தான் விமல். விமல் கையை விட்ட அடுத்த நொடி சிறிதும் தாமதிக்காமல் ஜீவா, ஜீவா என கத்திக்கொண்டு வேகமாக முன்னால் ஓடினாள் ரித்திகா. ரத்தத்தில் ஊறிய ஜீவாவின் உடலைத்தான் இப்போது பார்க்கப் போகிறேன் என உணர்ச்சி வசப்பட்டு முன்னால் சென்றவள் எதிரில் கண்ட காட்சியை பார்த்து வியப்பின் உச்சிக்கு சென்று வாயடைத்து நின்றான். எபிசோட் 28. என்ன ஆச்சு அங்க, என்ன நடக்குது என ரித்திகா வியப்பாக நிற்பதை பார்த்து விமல் கத்தினான். முதலில் ஜீவா பிணத்தை பார்த்து ரித்திகா கதறி அழுவாள் என நினைத்த விமல் இப்போது ஆச்சரியமாக அவள் பார்த்து நிற்பதை பார்த்து அதிர்ச்சியானான். ரித்திகா பார்த்து கொண்டிருந்த காட்சியை அவளால் நம்ப முடியவில்லை. நடப்பது ஏதோ கனவு போல் அவளுக்கு இருந்தது. ஜீவாவை கொல்ல ஆக்ரோஷமாக ஓடி வந்த சிங்கம் இப்போது அவன் கையை நக்கிக் கொண்டிருந்தது. வீட்டு நாயை போல் ஜீவாவை சுற்றி வந்து கையை விடாமல் நக்கியது அந்த சிங்கம். தாத்தாவிடமிருந்து பாதுகாப்புக்கு சிங்கத்தை வாங்கியிருந்தால் கூட விமல் அதை தொடுவதற்கு சிங்கம் விடவில்லை. விமல் தாத்தா மட்டும்தான் சிங்கத்தை தொட்டு தடவ முடியும். இவ்வளவு பெருமையான சிங்கம் இன்று ஒரு வீட்டு நாயைப் போல் ஜீவாவின் கால்களை சுற்றி வந்து கொண்டிருந்தது. எப்போதும் சிங்கத்திடம் தனி மரியாதை வைத்திருந்த விமல் இப்போது நடப்பதை பார்த்து அதிர்ந்து போனான். என்ன நடக்குது அங்க, என்னால நம்ப முடியல என கதி கலங்கி நின்றான் விமல். ஏய் அறிவுகட்ட சிங்கம், அவனை கொல்ல சொன்னா அவன் காலை நக்கிக்கிட்டு இருக்கியா? சொன்னதை செய், அவனை இப்பவே கொல்லு என பைத்தியம் பிடித்த நாயை போல் கத்தினான் விமல். ஆனால் சிங்கம் விமல் வார்த்தையை பொருட்படுத்தாமல் ஜீவா காலடியில் படுத்து வாலை ஆட்டியது. ஜீவா மெல்ல சிங்கத்தின் தலையை வருடிக் கொண்டிருந்தான். ஏ சிங்கம், அவனை இப்பவே கொல்லு, உனக்கு என்ன வேணாலும் வாங்கித்தர, கொல்லு என மீண்டும் பைத்தியம் பிடித்தது போல் கத்தினான். ஜீவா ஒரு அடி முன்னால் வந்து சிங்கத்தின் தலையை மெல்ல தட்டி கொடுத்து, இவன் சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியா இல்ல என விமலை கைகாட்டி கூறினான். ஜீவாவின் வார்த்தையை கேட்ட சிங்கம் எழுந்து நின்று விமலை பார்த்து கர்ஜித்தது. விமல் அரண்டு போய் அப்படியே பின்னால் சில அடிகள் காலை எடுத்து வைத்தான். என்ன செய்ய போற என விமல் அலறிக்கொண்டு ஓடுவதற்குள் சிங்கம் 2 பாய்ச்சலில் விமல் முன்னால் நின்றது. விமல் வாயை பிளந்து விழிகளை விரித்தான். விமல் கண்கள் முழுக்க சிங்கம் நிரம்பியிருக்க கன்னத்தில் லேசாக ஒரு அறை விட்டது சிங்கம். விமல் பறந்து போய் அருகில் உள்ள பெரிய மரத்தில் மோதி பற்கள் உடைந்து சிதறி கீழே விழுந்தான். வெத்தல போட்டது போல் வாயில் ரத்தம் கொட்டியது. என்ன பண்ற நீ, என் தாத்தாவோட செல்ல பிராணிங்கிறத மறந்துட்டியா நீ என வலியில் துடித்துக் கொண்டு கேட்டான் விமல். விமல் தாத்தாவிடம் பாதுகாப்பிற்கு வாங்கிய சிங்கம் பாதுகாக்காவிட்டாலும் பரவாயில்லை, இப்போது அந்த சிங்கமே தன்னை தாக்குகிறது என கடும் கோபத்தில் இருந்தான் விமல். அவன் கோபப்பட்டாலும் வாயில் ரத்தம் வழிந்து கொண்டு இருக்க அவனால் அலறுவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த நேரத்தில் ரத்தோர் அங்கிருந்து ஓட முயன்றான். அதை கவனித்த ஜீவா, இன்னொருத்த இருக்கான் பாரு, அவன் இப்பண்ண விட்ட டேஞ்சர், அவனையும் விடாத
என ஜீவா கட்டளையிட்டான். சிங்கம் ஒரே பாய்ச்சலில் ரத்தோரை அறைய பறந்து விமல் அருகில் விழுந்தான். பின் இருவரையும் பார்த்து கர்ஜித்துக் கொண்டு திரும்பி ஜீவாவை பார்த்து நின்று வாலை ஆட்டியது சிங்கம். ஜீவா நடந்து சென்று சிங்கத்தை பாராட்டுவது போல் தலையை வருடிக் கொடுத்து குட் குட் என சொல்லிவிட்டு சிங்கத்தை கடந்து இருவர் முன் நின்றான் விமல். ரத்தோரும் விமலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வலியில் அழத் தொடங்கினார்கள். இருவர் முகத்திலும் பெரும் குழப்பமும் இருந்தது. அதே குழப்பத்தில் ரித்திகாவும் அருகில் நின்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்த ரித்திகா, ஜீவா, இதை எப்படி நீங்க பண்ணுனீங்க என ஜீவாவிடம் கேட்டாள். ஜீவா தலையை சொரிந்து கொண்டு, எப்படி செஞ்சேனா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப ஈஸி தான். இந்த அழகான சிங்கத்துக்கிட்ட அதோட பாஷையில பேசினா போதும், அவ்வளவுதான் என இயல்பாக கூறினான் ஜீவா. இதை கேட்ட ரித்திகா நம்ப முடியாத பாவனையை காட்டி ஜீவாவை முறைக்க ஆரம்பித்தாள். என்னது, சிங்கம் அழகா இருக்கா? சிங்கத்தை பார்த்தா பயமா தான் இருக்கணும், இவனுக்கு சிங்கம் மட்டும்தான் அழகா தெரியும் போல என முணுமுணுத்துக் கொண்டு, இந்த சிங்கம் அழகா இருக்குன்னா அது கூடவே சுத்துங்க என கோபமாக கூறினாள் ரித்திகா. ஜீவா மெல்ல புன்னகைத்து மேற்கொண்டு எதுவும் பேசாமல், ஓகே நான் கிளம்புறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என இரண்டு கையையும் தூக்கி சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான். ஜீவா மனதில் உள்ள மாய லைப்ரரி எப்படி மனிதர்களைப் பற்றிய அனைத்தையும் சொல்கிறதோ அதுபோல் சிங்கத்தின் குறைகளையும் தெளிவாக காட்டியது. சிங்கம் மூர்க்கமான கொடூர விலங்காக இருந்தாலும் அதன் உடலில் சில காயங்கள் இருந்தது. அந்த காயங்கள் இல்லாவிட்டால் விமல் தாத்தாவால் கூட அதை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது. மனதின் மாய லைப்ரரி சிங்கத்தின் சில காயங்களை காட்ட, அதில் எளிதில் குணப்படுத்தக்கூடிய ஒரு சில காயங்களை ஜீவா சரி செய்ய ஜீவாவின் கீழ் அடிபணிந்தது சிங்கம். உணவு, கேப்சூல் போன்ற விமலின் வாக்குறுதிகளுக்கு முன் சிங்கத்தின் காயம்தான் அதுக்கு பெரிதாக தெரிந்தது. அதனால் அது ஜீவாவுக்கு சாதகமாக திரும்ப அது விமலுக்கு பாதகமாக முடிந்தது. மாய லைப்ரரி இல்லாமல் ஜீவாவால் இதை செய்வதை நினைத்துக் கூட பார்க்க முடியாது. ஆனால் இந்த உண்மையை ரித்திகாவிடம் சொன்னால் அவன் ரகசியம் அம்பலமாகிவிடும் என்பதால் அப்படியே விட்டுவிட்டான். ஜீவா நடந்து செல்வதை பார்த்த ரித்திகா, ஜீவா போகாதீங்க, நில்லுங்க, சிங்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுனீங்கன்னு உண்மையை சொல்லுங்க என மீண்டும் விடாமல் குறுக்கிட்டு கேட்டாள். ஜீவா ஒரு புரியாத புதிராக ரித்திகாவிற்கு தெரிந்தான். சிறிது நேரம் முன் ஜீவா சமையல் கலை நிபுணர் போல் பல விவரங்களை விளக்கி ஆச்சரியப்படுத்தினான். இப்போது சிங்கத்தை பணிய வைத்து மீண்டும் ஆச்சரியப்படுத்தி விட்டான். இதை சாதாரண விஷயமாக ரித்திகா எடுத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் ஜீவா செய்த அனைத்தும் அசாதாரணமான ஒன்று. எலிஜிபிலிட்டி டெஸ்டில் 0 வாங்கியதை மீண்டும் ஒருமுறை நம்ப மறுத்தாள் ரித்திகா. கண்டிப்பாக ஜீவா வேண்டுமென்றேதான் 0 வாங்கியிருப்பான் என உறுதியாக நினைத்தாள். மற்ற மனிதர்கள் செய்ய யோசிக்க கூட முடியாத விஷயங்களை ஜீவா சாதாரணமாக செய்தது மேலும் அவன் மீது இருந்த ஆர்வத்தை ரித்திகாவுக்கு அதிகரிக்க வைத்தது. ஹலோ, எதுக்கு என் பின்னாலேயே வரீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட இருந்தா நான் காலி. எனக்கு கொஞ்சம் வாழணும்னு ஆசை, பிளீஸ் என்ன விடுங்க என கையை எடுத்து கும்பிட்டு கூறினான் ஜீவா. ரித்திகா முகம் வெக்கத்தில் சிவந்தது. ரித்திகா வெக்கப்பட்டு கொண்டே, ஜீவ், நீ செத்தா எனக்கு டைம் பாஸ்க்கு ஆள் இல்லாம போயிருமே என கூறினாள் ரித்திகா. என்னது, ஜீவா? என்ன பேரும் சுருங்கிருச்சு, மரியாதையும் குறைஞ்சிருச்சு என புருவத்தை தூக்கி முறைத்துக் கொண்டு கேட்டான் ஜீவா. ரித்திகா சிரித்துக்கொண்டு, இனி எல்லாம் அப்படிதான் என கிண்டலாக கூறினாள். அது சரி என ஜீவாவும் வெட்கப்பட்டுக் கொண்டு தலையசைத்தான். ரித்திகாவும் சிரித்துக்கொண்டு, சரி நீ போ ஜீவ், உனக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு மீட் பண்ணலாம் என கூறினாள். ஜீவா என்ன சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக தலையசைத்து திரும்பிச் சென்றான். இந்த நேரத்தில் ஃபுட்வே ஹோட்டலில் சலசலப்பு ஏற்படத் தொடங்கியது. என்னாச்சு இங்க? நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிருந்தேன், அதுக்குள்ள யார் இப்படி பண்ணுனது என ஒரு முதியவர் கையை பிசைந்து கொண்டு கேட்டார். அந்த முதியவர் முன் தலைகுனிந்து நின்றான் ஃபுட்வே மேனேஜர் அசீம். அசீமை கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் ஃபுட்வே உரிமையாளர் தாமஸ். அவர்தான் இந்த ஃபுட்வேவை தொடங்கியவர். தாமஸ் கோபமாக பார்த்து கேட்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என எரிக்ஸ் பேரன் விமல் மற்றும் அவன் நண்பன் ரத்தோரும் இங்கு வந்த உண்மையை போட்டுடைத்தான் அசீம். மேலும் கலப்பட மதுவை கொடுத்ததையும் அசீம் மறைக்காமல் கூறி முடிக்க
கோபத்தில் முகம் சிவந்து டொப் என அசீம் நெஞ்சில் எட்டி உதைத்தார் தாமஸ். அசீம் சில அடி பின்னால் சென்று சுவற்றில் மோதி விழுந்தான். அவன் வாயிலிருந்து ரத்தம் பொளார் என கொட்டியது. சார், பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இந்த கலப்பட விஷயத்த ஒருத்த எல்லார் முன்னாலேயே சொல்லி நம்ம இமேஜ டேமேஜ் பண்ணிட்டான். அவன்தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் என கை கூப்பி கெஞ்சிக் கொண்டு கூறினான். இதை கேட்ட தாமஸ் முகம் மேலும் கோபத்தில் சிவந்து எதிரில் இருக்கும் அசீமை எரிப்பது போல் மாறியது. நீ கலப்படம் செஞ்சு விக்கலாம், ஆனா அத ஒருத்தன் கண்டுபிடிச்சா உனக்கு கோபம் வருமா? தூ என முகத்தில் காரி துப்பினார் தாமஸ். தாமஸ் தன் மீது கோபப்படுவார் என அசீம் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. சார், அது நான் என பயத்தில் நடுங்கிக் கொண்டு வார்த்தைகளை விழுங்கினான் அசீம். போலி பொருட்களை கலந்து அதை விற்று லாபம் பார்க்க நினைத்த ஹோட்டல் மேலாளர் அசீம் யாரும் தன்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என சாதுரியமாக இவ்வளவு நாட்கள் அதைச் செய்தான். ஆனால் இன்று ஒரே நாளில் ஒரு குப்பை ஆசிரியர் என பெயரெடுத்த ஒருவன் வந்து அசீமின் முகத்திரையை கிழித்து விட்டான். அசீம் இப்போது மண்டியிட்டு ஹோட்டல் உரிமையாளர் தாமஸ் முன் கெஞ்சிக் கொண்டிருந்தான். அழாத, வாய மூடு. உனக்கு இன்னும் 5 நாள் டைம் தரேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. ஆனா இப்ப என் ஹோட்டல்ல இருக்கிற நிலைமை சரியாகணும். இவ்வளவு நாளா நீ இந்த ஹோட்டல்ல பண்ண ஃப்ராடுக்கு உன்னை போலீஸ்ல சொல்லி ஜெயில போடணும். ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். எனக்கு அதுல எந்த யூஸும் இல்ல. இப்ப நீ அதை சரி பண்ணலேனா உன்னை கொன்னு இங்கேயே புதைச்சு அதுக்கு மேலேயே ஒரு கேபின் கட்டி ஒரு டைனிங்கும் போட்டு வேலையை முடிச்சிருவேன். புரிஞ்சுதா என சத்தமாக கத்தினார் தாமஸ். சரி என்பது போல் பயத்தில் தலை அசைத்தான் அசீம். பின் தாமஸ் அங்கிருந்து கிளம்பும் முன், அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் பண்ணுனது ஒரு மாஸ்டர்னு சொன்னியே, யார் அவன்? அவன் பேர் என்ன? யார் கொடுத்தது இந்த தைரியத்தை அவனுக்கு என சத்தமாக கத்தினார். அவரை சுற்றி ஆராக்கள் ஆக்ரோஷமாக பரவி டான் ஸ்டேஜ் 7 என மேல் தோன்றியது. தாமஸ் ஒரு டான் 7 நிலையில் உள்ள ஃபைட்டர். அவன் பேரு ஜீவா சார் என அசீம் வேகமாக கூறினான். என்னது, ஜீவாவா? டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 0 வாங்கினானே அவனா என ஆச்சரியமாக கேட்டார் தாமஸ். மேஜிக் ஸ்கூல் ஆரம்பித்ததிலிருந்து இப்போது வரை ஜீவாவை தவிர 0 வாங்கியவர்கள் ஒருவர் கூட இல்லை. அதனால் மிக சுலபமாக ஜீவாவை நினைவு கூர்ந்தார் தாமஸ். எஸ் சார், அவனேதான் என தலையசைத்து கூறினான் அசீம். என்னது, ஒரு யூஸ்லெஸ் மாஸ்டர் இந்த ஹோட்டல் இமேஜ காலி பண்ணிட்டானா? எவ்வளவு தைரியம் அவனுக்கு! அவன என பல்லை கடித்துக் கொண்டு கையை முறுக்கினார் தாமஸ். தாமஸ் கண்களில் ஜீவாவை கொல்ல வேண்டும் என்ற கொலை வெறி நிரம்பி இருந்தது. ஜீவா ஒரு பிரபல ஆசிரியராகவோ இல்லை பள்ளியின் உயர் பதவியில் இருந்திருந்தால் கூட தாமஸ் கொஞ்சம் தயங்கி இருப்பார். ஆனால் ஒரு சாதாரண கீழ்நிலை ஆசிரியர் என்பதால் ஜீவாவை கொன்றாலும் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை என அவனை கொலை செய்யவும் முடிவு செய்தார். இந்த நேரத்தில் தன் வீட்டிற்குள் நுழைந்த ஜீவா, அடச்சே, என்ன நாள்டா இது என புலம்பிக் கொண்டு தலையை தேய்த்தான். ஒரு டின்னர் சாப்பிடுறதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை! இந்த லைப்ரரி மட்டும் இல்லனா நம்ம நிலைமை என்ன ஆகிறது என முணுமுணுத்துக் கொண்டு, சரி, இத பத்தியெல்லாம் யோசிச்சா தலை வெடிச்சிரும். நாம எப்படி இப்ப டான் 6 ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஜ் 7க்கு போறதுன்னு யோசிப்போம் என கட்டிலில் அமர்ந்து கவனத்தை திருப்பினான். ஜீவா வேறு ஒரு உலகத்திலிருந்து இங்கு வந்திருந்தாலும் வந்த முதல் நாளே வலிமையுள்ளவர்கள்தான் இங்கு வாழ முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டான். ஜீவா இப்போது 4-5 நிலைகளை ஒரே இரவில் கடந்து 6 நிலைக்கு வந்தான். ஆனால் சாதாரணமாக ஒரு ஆசிரியர் இந்த நிலையை அவ்வளவு சீக்கிரம் அடைய முடியாது. அதற்கு உயர் அதிகாரியின் ஒப்புதல் தேவைப்பட்டது. இப்போது ஜீவா இந்த 6வது நிலையை கடக்க ஒரு உயர் அதிகாரியின் ஒப்புதல் தேவை. கடந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்டின் போது ஜீவா டான் 3 ஸ்டேஜில் இருந்தான். இப்போது டான் 6 ஸ்டேஜிற்கு ஒருவேளை ஜீவா அனுமதி கேட்டால் அவனை பைத்தியம் என்று மனநல மருத்துவரிடம் சேர்க்க வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லை என்றால் ஒருவேளை ஜீவா சொல்வது உண்மையா என்று சரிபார்த்தாலும் அதுவும் ஜீவாவிற்கு சிக்கலை ஏற்படுத்தும். இதையெல்லாம் விட ஜீவாவிற்கு அனுமதி கிடைத்தாலும் அவன் டான் 6 நிலையை கடக்க பல மாதங்கள் பயிற்சி பெற வேண்டும். முதல் 5 நிலைகளில் பல தவறுகள் இருந்ததை ஜீவா மேஜிக் ஸ்கூல் லைப்ரரியின் மூலம் பல புத்தகங்களை ஒன்றாக திரட்டி அதில் கிடைத்த நுணுக்கங்களை வைத்து அவன் நிலைகளை கடந்தான்.
ஆனால் டான் 6 நிலை பற்றிய புத்தகங்கள் லைப்ரரியில் இல்லாததால் ஜீவா என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினான். இப்போது ஜீவாவிற்கு இருக்கும் ஒரே சவால் டான் 6 நிலையில் உள்ள அனைத்து நுட்பங்களையும் முறைகளையும் கண்டுபிடித்து சேகரித்து அவற்றை சரியாக முறைப்படுத்தி 6ஆம் நிலையை கடக்க வழியை கண்டுபிடிப்பதுதான். திடீரென்று ஜீவாவிற்கு ஏதோ தோன்ற அவன் கண்கள் உற்சாகத்தில் மின்னியது. இந்த சிட்டியோட சென்டர்ல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு அலெக்ஸ் சொன்னான். அங்க நிறைய புது புது டெக்னாலஜி சம்பந்தமா மெட்டீரியல்ஸ் விக்கிறதாவும் சொன்னான். அங்க போய் பார்த்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் என ஜீவா மகிழ்ச்சி அடைந்தான். எபிசோட் 29. ஸ்கூல் ஆஃப் மேஜிக் நாட்டின் தலைநகரில் அமைந்திருந்தது. இந்த நகரம் மிகப் பெரியதாக இருந்தது. நாடு முழுவதிலும் இருந்து வணிகம் செய்யும் அளவில் பல பிரம்மாண்ட கடைகளும் இந்த நகரத்தின் சிறப்புகளில் ஒன்று. டான் 6 நிலை மிக அரிதாக இருந்தாலும் அதன் நுட்பங்கள் இங்கேயும் கிடைத்தது. ஜீவா அந்த நுட்பங்களை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருமுறை அந்த நுட்பங்கள் அடங்கிய தொகுப்பை கையில் எடுத்து புரட்டினாலே அதை ஜீவா மனதில் உள்ள மாய லைப்ரரி ஃபில்டர் செய்து சரியான வழியை காட்டும். மாய லைப்ரரி முன் ஜீவாவுக்கு எதுவும் ஒரு பொருட்டல்ல. சம்பந்தப்பட்ட தகவலை பார்வையிட்டாலே போதும், அது சரியான தகவலை முன்வைக்கும். அதன் மூலம் ஜீவா தியான நிலைக்கு சென்று மிக சுலபமாக டான் 6 நிலையை கடக்கலாம். எவ்வளவோ யோசனைக்கு பின் ஜீவா வீட்டிலிருந்து வெளியே கிளம்பினான். சூரியன் மறைந்திருந்தாலும் நகரின் மையத்தில் உள்ள கடைகள் இன்னமும் திறந்திருக்கும். நள்ளிரவு மட்டுமே அந்த கடைகள் மூடப்படும் என்பதால் ஜீவா தாமதிக்காமல் எழுந்து கிளம்பினான். இந்த வணிக நகரில் யார் ஒருவரிடம் பணம் இருக்கிறதோ அவர் நினைத்ததை இங்கு பெறலாம் என்ற நிலையில் இருந்தது. வணிக மார்க்கெட்டுக்குள் நுழைந்த பின் ஜீவாவின் கண்கள் வியப்பில் ஆழ்ந்தது. பழைய ஜீவா ஒரு செல்லா காசு போல இருந்தான். அவனுடைய சம்பளமும் குறைவு என்பதால் இந்த இடத்திற்கெல்லாம் ஜீவா வருவதை நினைத்துக்கூட பார்க்கவில்லை. இப்போது ஜீவா முன்னிருக்கும் பொருட்கள் என்ன, எவ்வளவு விலை என எதுவும் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. வணிக மார்க்கெட் முழுவதும் பல பெரிய மற்றும் சிறிய கடைகள் இருந்தது. ஒவ்வொரு கடைகளுக்கு முன்னும் பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஆயுதங்கள், மருந்துகள், மூலிகைகள், தோட்டாக்கள், தோல்கள் என ஒவ்வொருவரின் நுட்பத்தை அதிகரிக்கும் அனைத்தும் இங்கே இருந்தது. இதில் இருக்கும் ஒரே பிரச்சனை என்னவென்றால் எது உண்மை எது போலி என கண்டுபிடிப்பது கடினம். என்னால கண்டிப்பா எது போலின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்ம லைப்ரரி இத அசால்ட்டா சொல்லிரும், பாத்துக்கலாம் என நினைத்துக் கொண்டு அருகில் இருந்த கடைக்குள் நுழைந்தான் ஜீவா. கடைக்காரர் ஜீவாவை அன்புடன் வரவேற்றார். வெல்கம் சார், வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இங்க எல்லாமே இருக்கு, பெஸ்டா இருக்கு. இதை விட பெஸ்ட் வேற எந்த கடையிலையும் கிடைக்காது, அதுக்கு நான் கேரண்டி என கடைக்காரர் சரசரவென பேசினார். ஜீவா மெல்ல சிரித்துக் கொண்டு நான் பாத்துக்கிறேன் என மெதுவாக சொல்லிவிட்டு ஒரு பொருளை எடுத்து பார்க்க ஆரம்பித்தான். ஜீவா கையில் எடுத்தது ஒரு பெல். சார், இந்த பெல் பிரத்யேக வெண்கலத்துல செஞ்சது. இது வெறும் 500 தான். பிக்சட் ரேட் சார், எல்லாருக்கும் இந்த ரேட் தான். இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் சார், 250 தான், வாங்கிக்கங்க சார் என கடைக்காரர் மீண்டும் கூறினார். ஜீவா எதுவும் சொல்லாமல் அந்த பெல்லை திருப்பி ஒருமுறை பார்க்க ஜீவாவின் மனதில் உள்ள லைப்ரரி குலுங்கி ஒரு புத்தகம் வந்து விழுந்தது. ஆயுத மணி. குறைகள் 1. இது நடைமுறைக்கு வர நீண்ட நேரம் எடுக்கும் என்பதால் இதை பயன்படுத்துவதில் பயனில்லை. 2. விளையாடுபவர் மற்றும் கேட்பவர் என இருவரும் பாதிக்கப்படுவார்கள். ஜீவா சிரித்துக்கொண்டு ஓஹோ அப்படியா என முணுமுணுத்தான். ஜீவா இந்த மணியை முதல் முறை பார்த்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவன் மனதில் உள்ள லைப்ரரி, அதன் நிறை குறைகள், அது என்ன உலோகத்தால் ஆனது, அது மதிப்புள்ளதா இல்லையா என ஒரு நொடியில் சொல்லிவிடும். உண்மை தெரியாதவர்கள் 500 250 தருகிறார்கள் என வாங்கிவிடுவார்கள். ஆனால் அதன் மதிப்பு வெறும் 2 ரூபாய்தான் என லைப்ரரியில் உள்ள புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பெல் ஒரு போலியான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு சந்தையில் விடப்பட்ட ஒன்று. மேலும் இது டான் 1 நிலை கைவினைஞரால் தயாரிக்கப்பட்டது. இந்த கைவினை நிபுணர்களுக்கும் 9 நிலைகள் இருந்தது. டான் 9 சிறந்த நிலை, டான் 1 மோசமான நிலை. டான் 1 இருப்பவர்கள் தயாரித்து மலிவான பொருட்களை ஏமாற்றி விற்பதை ஜீவா புரிந்து கொண்டான். நான் பூமியில லைப்ரரியில இருக்கும்போது கள்ள நோட்டு கொடுத்தாலே என்னால கண்டுபிடிக்க முடியாது. இதுல இவ்ளோ இருக்கா? இந்த மாய லைப்ரரி மட்டும் இல்லைன்னா
நம்ம நிலைமை என்ன ஆகிறது என ரித்விக் நினைத்துக் கொண்டு உதட்டை புதுக்கினான். இந்த உலகமும் ஜீவாவின் பழைய உலகம் போல்தான் இருந்தது. இங்கு உண்மைக்கு சமமாக போலிகளும் நிறைந்திருந்தது. இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது உப்பையும் சர்க்கரையும் ஒன்றாக கலந்து பிரித்தெடுப்பது போல என்றாலும் ஜீவா மாய லைப்ரரி இருந்ததால் அதை பற்றி கவலைப்படவில்லை. இருந்தாலும் இந்த வணிக மார்க்கெட்டில் மொத்தம் 10 மில்லியன் புத்தகங்கள் இருக்கும். இது அனைத்தையும் சரிபார்த்து பிரிப்பது சாதாரண விஷயம் அல்ல. ஜீவா இப்படி செய்தால் கண்டிப்பாக மற்றவருக்கு சந்தேகம் வரும். ஒன்று போலீசில் மாட்டிவிட்டு விடுவர், இல்லை மனநல பாதிக்கப்பட்டவன் என விரட்டி அடிக்கப்படுவான். இது இரண்டும் நடக்காவிட்டாலும் 10 மில்லியன் புத்தகத்தை ஒவ்வொன்றாக தொட்டு பார்த்து சென்றால் கூட ஜீவா உடல் தளர்ந்து சுருண்டு விழுவது நிச்சயம். சார், என்ன எதுவும் சொல்லாம நிக்கிறீங்க? சீக்கிரம் பெல்ல உள்ள வச்சுட்டு பணத்தை கொடுங்க என கடைக்காரர் சொல்ல சுயநினைவுக்கு வந்தான் ஜீவா. உங்ககிட்ட குளிர்ந்த சூரிய பூ இருக்கா என சுற்றியும் பார்த்துவிட்டு கடைக்காரரை திசை திருப்புவது போல் கேட்டான். அந்த கடையில் சில மூலிகைகளும் இருப்பதை பார்த்து ஜீவா கேட்க கடைக்காரரும் ஆம் என தலையசைத்தார். ஜீவா முன்னதாக மேஜிக் ஸ்கூல் லைப்ரரியில் மோனாவின் பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளை கண்டுபிடித்திருந்தான். அதில் இந்த சூரிய மலரும் ஒன்று. அவள் இந்த மூலிகை மலரை உட்கொண்டு தியானம் செய்தால் உடலில் ஆற்றல் உள்வாங்கி உடல் வலிமையடையும். மோனா நீண்ட நாட்களாக அவள் உடலுக்கு எதிராக பயிற்சி செய்ததால் அவள் உடலில் உள்ள நரம்புகள் அதற்கு தகுந்தாற்போல் மாறியிருந்தது. இப்போது திடீரென ஜீவா அவளின் டெக்னிக்கை மாற்றி பயிற்சி கொடுத்தால் அது மோனாவுக்கு எதிராக கூட திரும்பலாம். அவள் உடலும் பாதிக்கப்படலாம். அவள் வலிமை குறையும். இது நடக்காமல் தடுக்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அந்த வழிகளில் ஒன்றுதான் அவள் நரம்புகளுக்கு மூலிகை மூலம் ஊட்டமளிப்பது. குளிர்ந்த சூரிய மலர் குளிர்ச்சியான பகுதியில் காணப்படும். இருந்தாலும் அந்த மலர் சூரிய கதிர்கள் மூலமாகவே வளர்ந்தது. அதனால் அந்த மலருக்கு சூடான மற்றும் குளிர்ந்த ஆற்றல் என இரண்டும் இருந்தது. எனவே இந்த மலர் கண்டிப்பாக மோனாவின் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் என நினைத்து அந்த மலரை கேட்டான் ஜீவா. அட, சன்ஃபிளவரா? இத பத்தி சரியான ஆள்கிட்ட தான் கேட்டிருக்கீங்க. சும்மா பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க சார். இந்த கடையை விட்டா எந்த கடையிலையும் குட் குவாலிட்டி சன்ஃபிளவர் கிடைக்காதுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். எங்கிட்ட இருக்கிற சன்ஃபிளவர் எல்லாம் நானே காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்தது. என்கிட்ட ஒரு 10 சன்ஃபிளவர் இருக்கு. ஒரு ஃபிளவர் 100. உங்களுக்கு எவ்வளவு வேணும் என சொல்லிக்கொண்டு கடைக்காரர் ஒரு பெட்டியை எடுத்து திறந்து அதில் உள்ள காய்ந்த சூரிய மலர்களை எடுத்தார். ஒவ்வொரு தண்டிலும் வெள்ளை நிற காய்ந்த பூக்கள் இருந்தது. அதன் தண்டுகளும் இலைகளும் சிவப்பு நிறமாக இருந்தது. ஓகே ஓகே, நான் பார்க்கிறேன், வெயிட் என ஜீவா ஒரு மலரை எடுத்து பார்க்க ஆரம்பித்தான். ஜீவா ஏற்கனவே இந்த சன்ஃபிளவரை பற்றி லைப்ரரியில் உள்ள புத்தகங்களில் மட்டுமே படித்துள்ளதால் பெரிதாக அந்த மலரை பற்றி ஜீவாவுக்கு தெரியவில்லை. அந்த மலரை உள்ளங்கையில் வைத்து தலைகீழாக பார்க்க ஆரம்பித்தான். ஜீவா மனதில் மாய லைப்ரரி அதிர்ந்து ஒரு புத்தகம் முன்னால் வந்து விழுந்தது. சூரிய மலர் காட்டில் 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பள்ளத்தாக்கிலிருந்து எடுக்கப்பட்டது. இதன் வயது 2. மேலும் குறைகள் என ஒவ்வொன்றாக புத்தகத்தில் இருப்பதை படித்தான் ஜீவா. புத்தகத்தில் மூலிகையின் பெயர், அது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, அதன் குறைகள் என அனைத்து தகவல்களும் தெளிவாக இருந்தது. இது சன்ஃபிளவர் தான், இவன் பொய் சொல்லல என ஜீவா முடிவு செய்தான். அப்போது ஜீவா கண்கள் பெட்டியில் உள்ள மற்ற மூலிகை மலர்களை பார்த்தன. திடீரென ஜீவாவின் கண்கள் விரிந்தது. பெட்டியின் ஓரத்தில் மலர் தண்டின் சாயம் படிந்திருந்தது. இதை பார்த்த ஜீவா புருவத்தை உயர்த்தி, என்ன இது? இந்த ஃப்ளவரோட சாறு பெட்டியில வடிஞ்சிருக்கு. நீங்க வெட்ட தெரியாம வெட்டி எடுத்துட்டீங்களா? அப்படின்னா இதுல எந்த பவரும் இருக்காதே என ஜீவா கேட்டான். இந்த மருத்துவ குணம் கொண்ட மூலிகை மலரை வெட்டுவதற்கு என்று சிறப்பு முறை இருந்தது. ஒருவேளை தவறான முறையில் வெட்டியிருந்தால் இதன் ஆற்றல் குறைந்திருக்கும். அதுபோல் அதன் விலையும் குறைவாக இருக்கும். இப்போது ஜீவா கையில் இருந்த மலர் மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பித்தது. அது பழையதாகவோ புதியதாகவோ தெரியவில்லை. இருந்தாலும் அந்த மலரின் ஆற்றல் குறைந்து கொண்டு போவதைப் போல் இருந்தது. ஜீவாவின் சந்தேகமான வார்த்தைகளை கேட்ட கடைக்காரர், என்ன சார், கிண்டல் பண்றீங்களா? நான் ரொம்ப வருஷமா இந்த தொழில பண்றேன். இது எனக்கு சோறு போடுற தொழில்.
நான் எதுக்கு ஏமாத்தி விக்க போறேன்? இந்த தண்டை பறிக்கும் போதே கொஞ்சம் டேஞ்சரா தான் இருந்துச்சு. நானும் முடிஞ்ச வரைக்கும் பாத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் தண்டு உடைஞ்சிருக்கும் போல. வேணும்னா பாதி விலைக்கே எடுத்துக்கங்க, 50 ரூபா போட்டுக்கிறேன் என கடைக்காரர் சொல்ல, ஜீவா மற்றொரு சூரிய மலரை எடுத்து ஒரு முறை பார்த்தான். மீண்டும் ஒரு முறை மாய லைப்ரரி திறந்தது. இது பழங்கால சூரிய மலர். மற்ற மலர்கள் உருவாக இதுவே மூலம். காட்டில் 200 கிலோமீட்டர் பள்ளத்தாக்கிலிருந்து பறிக்கப்பட்டது. வயது 15. ஜீவா மனதில் உள்ள புத்தகத்தில் சூரிய மலரை பற்றிய தகவல்கள் ஒவ்வொன்றாக வந்தது. ஜீவாவால் நம்ப முடியவில்லை. இது பழமையான சன்ஃபிளவரா என ஆச்சரியமாக பார்த்தான். இதை பற்றி பல நூல்களில் ஜீவா படித்திருந்தான். இது மிகவும் விலையுயர்ந்த மற்றும் அரிய வகை மலர். இந்த மலரில் இருந்துதான் பல மலர்கள் உருவானது. இதிலிருந்து மருந்து தயாரித்தால் அதன் பலன் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். சந்தைக்கு வந்த முதல் கடையிலேயே இப்படி ஒரு அரிய மலரை ஜீவா கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த மலரில் கிடைக்கும் மூலிகையை மோனா எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்தால் கண்டிப்பாக அவள் வலிமை உயரும். எந்த எதிர்வினையும் வர வாய்ப்பு இல்லை. இது ஒன்றை தவிர மோனாவிற்கு எதுவும் தேவையில்லை என ஜீவா சந்தேகத்திற்கு இடமில்லாமல் முடிவு செய்தான். ஜீவா அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தாலும் அதை இப்போது வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. முகத்தை இயல்பாக வைத்துக் கொண்டு இதை பேக் பண்ணுங்க என ஒற்றை வரியில் கூறினான். ஜீவா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து, ஒருவேளை இதன் மதிப்பை கடைக்காரர் தெரிந்து கொண்டால் விலையை லட்சக்கணக்கில் ஏற்றி விடுவார். அதன் பின் ஜீவா இந்த மலரை நினைத்துக்கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த மலரை பற்றிய உண்மையை அறியாமல், அவாடா, ஒரு வழியா இந்த உடைஞ்ச சன்ஃபிளவரை இவன் தலையில கட்டியாச்சு என மகிழ்ச்சியில் வேகமாக மலரை எடுத்து கட்டினார். இந்தாங்க சார், 50 ரூபா கொடுங்க என கடைக்காரர் கையை நீட்டினார். ஜீவா பெரும் மதிப்பு கொண்ட மூலிகை மலரை தரைமட்ட விலைக்கு பேசி முடித்திருந்தாலும் அவன் பாக்கெட்டில் உள்ள வெற்றிடத்தை பற்றி அவன் யோசித்ததுதான் கொடுமை. வெயிட் என பாக்கெட்டில் கைவிட்டான் ஜீவா. ஜீவாவின் முகம் திடீரென மாறியது. பாக்கெட்டில் பணம் இல்லை என அவன் முகமே காட்டிக் கொடுத்தது. ஜீவா கீழ்நிலையில் உள்ள ஆசிரியர் என்பதால் சம்பளம் மிகவும் குறைவாக இருந்தது. மேலும் இந்த வருடம் 0 மதிப்பெண் பெற்றதால் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டதை ஜீவா யோசிக்கவில்லை. இப்போது ஜீவா பாக்கெட்டில் 10 ரூபாய் கூட இல்லை எனும்போது 50 ரூபாய்க்கு எங்கே போவது என முழித்தான். ஜீவா முழிப்பதை பார்த்த கடைக்காரர், சார் என்ன ஆச்சு, பணத்தை எடுங்க என கேட்க, ஜீவா ஓரிரு முறை இருமியபடி பாக்கெட்டில் இருந்து கையை வெளியே எடுத்தான். என்னது, 8 ரூபாயா? இவ்வளவுதான் இருக்கா உங்ககிட்ட என கடைக்காரர் ஜீவா கையில் இருந்த 8 ரூபாயை பார்த்து அதிர்ச்சியாக கேட்டார். ஜீவா எதுவும் சொல்லாமல் நின்றான். இந்த 8 ரூபாயை வச்சுக்கிட்டு தான் அவ்வளோ டீட்டெயில் கேட்டு சீன் போட்டீங்களா? உங்கள மாதிரி ஒரு கஞ்சத்தனமான கஸ்டமரை இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த சன்ஃபிளவர் எனர்ஜி ஃபுல் ட்ரை ஆனா கூட 8 ரூபாய்க்கு மேலதான் போகும் என ஜீவா கையில் இருந்த மூலிகை மலரை பிடுங்கி, பணம் இல்லைன்னா கிளம்புங்க, வீணா என்னோட டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க என கடைக்காரர் முடிவாக கூறினார். ஜீவா கடைக்காரரை சமாதானம் செய்ய முயன்றான். இல்ல, பணம் கொஞ்சம்தான் இருக்கு, இப்பதான் கவனிச்சேன், ரியலி சாரி, எனக்கு இதை கொடுங்க, சீக்கிரம் பேலன்ஸ் பணத்தை கொடுத்துறேன் ப்ளீஸ் என ஜீவா பணிவாக கேட்டான். சார், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புறது உங்களுக்கு நல்லது. இந்த ஃப்ளவர் குறைஞ்சது 40-30 ரூபாய்க்கு கண்டிப்பா விற்கும். 8 ரூபாய்க்கு கொடுக்க நான் முட்டாள் இல்ல. நான் யாருக்கும் கடன் கொடுத்து பழக்கமும் இல்ல. கிளம்பலாம் நீங்க என ஜீவாவை விரட்டினார் கடைக்காரர். ஜீவா இருந்தும் அங்கிருந்து போகாமல் கடைக்காரரிடம் கெஞ்சினான். நீ போற மாதிரி தெரியல, இரு, இப்பவே போலீஸ கூப்பிடுற என சத்தமாக, போலீஸ் போலீஸ் என கூச்சலிட்டார் அந்த கடைக்காரர். இந்த வணிக மார்க்கெட்டில் எப்போதும் போலீஸ் ஒவ்வொரு கடைக்கும் 5 மீட்டர் தொலைவில் கண்காணிப்பில் இருந்தனர். இந்த இடத்தில் திருடர்களும் முரடர்களும் அதிகம் வருவதால் பாதுகாப்பு பலமாக இருந்தது. போலீஸை அழைத்த சில நொடியில் அவர்கள் அந்த இடத்தை நெருங்கும் தூரத்தில் தான் இருந்தனர். ஜீவா வெளியேற மாட்டான் என தெரிந்து கொண்டு போலீஸை அழைத்தார் அந்த கடைக்காரர். ப்ளீஸ், போலீஸை கூப்பிடாதீங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, இந்த மூலிகை வேணும், அதைத்தான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இப்ப என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா சம்பளம் வாங்கி உங்க பணத்தை கொடுக்கிறேன் என ஜீவா விடாமல் கெஞ்சினான். எபிசோட் 30.
என்ன லூசா நீ? இன்னும் நான் உனக்கு இதை கொடுப்பேன்னு எந்த நம்பிக்கையில எங்க இருக்கிற என கடுமையாக கூறினார் அந்த கடைக்காரர். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்கிட்ட பணம் இல்ல, நான் ஏழைதான். ஒரு 50 ரூபா உங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. நீங்க இந்த ஃப்ளவரை கொடுத்தா நான் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஒரு ஏழைக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிளீஸ் என தாழ்மையுடன் மீண்டும் கேட்டான் ஜீவா. ஜீவா ஒரு பைத்தியக்காரன் போல் கடைக்காரருக்கு தெரிந்தான். எந்த நம்பிக்கையில இலவசமா கேக்குற? இவனுக்கு இலவசமா கொடுத்தா எல்லாரும் என்னதான் பைத்தியம்னு நினைப்பாங்க என கடைக்காரர் யோசித்தார். இன்னும் நீங்க மனசு மாறலனா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என ஜீவா சொல்ல, கடைக்காரர் இவன் கண்டிப்பா பைத்தியமே தான் என நினைத்து கண்களை சுருக்கினார். ஜீவா பைத்தியம் போல் ஏதோ உளறுகிறான் என கடைக்காரர் நினைத்தாலும் சரி, என்ன செய்கிறான் என பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் சான்ஸ் தானே வேணும், கொடுக்கிற. என்ன பண்ண போற நீ என கடைக்காரர் அதட்டலாக கேட்டார். என்ன ஒரு பஞ்ச் பண்ணுங்க பாப்போம் என்றான் ஜீவா கையை விரித்துக் கொண்டு. என்ன லூசு மாதிரி திரும்பவும் பேசுற? நான் எதுக்கு உன்னை அடிக்கணும் என குழப்பமாக கேட்டார் அந்த கடைக்காரர். உங்களால என்ன அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் என மீண்டும் ஜீவா திமிராக கூறினான். இதை கேட்ட கடைக்காரர் முகம் கோபத்தில் சிவந்தது. ஓ, உனக்கு அவ்வளோ திமிரா? அப்ப உன்னை அடிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல என கையை முறுக்கி வேகமாக சுழற்றி, பார்த்தா பாவமா இருக்கேன்னு நினைச்சா நீ என்கிட்டயே திமிரா பேசுறியா? இந்த வாங்கிக்கோ என வேகமாக கையை முன்னால் வைத்து காற்றை உருவாக்கி ஜீவாவின் பக்கம் தன் முழு பலத்தையும் கொடுத்து தள்ளினார் கடைக்காரர். ஃபைட்டர் டான் 3 ஸ்டேஜ் ஆரம்ப நிலை பஞ்ச் அது. இவ்வளவுதானா என ஜீவா மெல்ல சிரித்துக் கொண்டு அந்த பஞ்சை தடுத்தான். ஜீவா 5வது நிலையை கடந்த ஒரு ஃபைட்டர் என்பதால் கடைக்காரர் அடியை சாதாரணமாக தடுத்தார். என்ன என முழித்துக் கொண்டு வியப்பாக பார்த்தார் கடைக்காரர். ஜீவா கண்டிப்பாக ஏதோ போக்கு காட்டத்தான் இங்கு வந்திருக்கிறான் என கடைக்காரர் நினைத்தார். ஜீவா பஞ்சை சாதாரணமாக தடுத்ததால் கண்டிப்பாக தன்னை விட உயர்ந்த நிலை ஃபைட்டராகத்தான் இருக்க வேண்டும் என நினைத்து கடைக்காரர் வித்தியாசமாக பார்த்தார். டான் 3 நிலைக்கு மேல் இருப்பவனுக்கு 50 ரூபாய் என்பது சாதாரண விஷயம். அது கூட இல்லாமல் எப்படி இவன் இங்கே வந்திருக்கிறான், இவன் நோக்கம் என்ன என யோசனையில் கடைக்காரர் இருக்கும்போதே, இஃப் ஐ எம் ரைட், நீங்க ராயல் சிட்டியில இருக்கிற குண்டூரை சேர்ந்த ஆள் கரெக்டா என இயல்பாக கேட்டான் ஜீவா. கடைக்காரர் ஜீவாவை தாக்க கையை கொண்டு வரும்போதே அவரை பற்றிய தகவல்களை மாய லைப்ரரி வெளிச்சம் போட்டு காட்டியது. ஜீவாவும் அதற்காகத்தான் தந்திரமாக இதைச் செய்தான். கடைக்காரர் ஆச்சரியமாக ஒரு அடி பின்வாங்கி, உனக்கு உனக்கு எப்படி தெரியும் என ஆச்சரியம் நிறைந்த முகத்துடன் கேட்டார். ராயல் சிட்டியில் உள்ள குண்டூர் அவ்வளவு பெரிய ஊர் இல்லை. ராயல் சிட்டியில் மொத்தம் 80 சிறு நகரங்கள் இருந்தது. அதில் ஒன்றுதான் இந்த குண்டூர். இதை எப்படி ஜீவா சரியாக கூறினான் என குழம்பினார் கடைக்காரர். அதுவா இப்ப முக்கியம், அதை விடுங்க என ஜீவா புன்னகைத்துக் கொண்டு, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால காட்டுல உங்களை ஒரு பாம்பு கடிச்சது. ஆனா அதிர்ஷ்டவசமா உங்களுக்கு ஒண்ணு ஆகல. இருந்தாலும் உங்க கிட்னிய அஃபெக்ட் பண்ணிருச்சு. இப்ப நீங்க பஞ்ச் பண்ணும்போது கூட உங்க அடி வயத்துல இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி வந்திருக்கணும் கரெக்டா என ஜீவா உறுதியாக கேட்டான். நீ நீ கடைக்காரர் நம்ப முடியாத பாவனையை வெளிப்படுத்தினார். கடைக்காரர் முகம் இருண்டது. 6 மாதத்திற்கு முன் பாம்பு கடித்தது முதல் இப்போது அடிவயிறு பிரச்சனை வரை ஜீவா சொன்னது அனைத்தும் உண்மை. இந்த விஷயம் கடைக்காரருக்கும் ஒரு பெண்ணுக்கும் தவிர யாருக்கும் தெரியாமல் இருக்க ஜீவா எப்படி இதை அறிந்து கொண்டான்? யார் இவன்? கடவுளா இல்லை எதிர்காலத்தை கணிப்பவனா என புரியாமல் முழித்துக் கொண்டு நின்றார் கடைக்காரர். கடைக்காரர் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை பார்த்து மாய லைப்ரரியில் இருந்த அனைத்து தகவல்களும் உண்மை என புரிந்து கொண்டான் ஜீவா. பின் மேலும் கடைக்காரரை குழப்ப முயற்சிக்காமல், என்ன நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கா? சரியா இருந்தா இந்த சன்ஃபிளவரை என்கிட்ட கொடுங்க, இல்ல தப்பா இருந்தா பரவாயில்ல, நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்புறேன் என ஜீவா பின்னால் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். சார் சார் ஒரு நிமிஷம் என ஜீவாவை தடுத்தார் கடைக்காரர். மரியாதை இப்பதான் வருது என நினைத்து திரும்பி, சொல்லுங்க என்றான் ஜீவா. எனக்கு இருக்கிற பிரச்சனைய கரெக்டா சொல்லிருக்க, உன்னால என் பிரச்சனைய சரி பண்ண முடியுமா
என ஆர்வமாக கேட்டார் கடைக்காரர். அது ரொம்ப ஈஸிதான் என சாதாரணமாக ஜீவா கூறுவதை பார்த்து, எனது ஈஸியா என வாயை பிளந்தார் கடைக்காரர். ஆமா, ஈஸிதான். என்ன நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் கம்பல் பண்ண மாட்டேன் என ஜீவா கையை விரித்து கூறினான். சார், உங்களை நான் முழுசா நம்புறேன். நீங்க மட்டும் என் பிரச்சனையை சரி பண்ணிட்டா இந்த ஒரு சன்ஃபிளவர் மட்டும் இல்ல, கடையில இருக்கிற எல்லா மூலிகையையும் எடுத்துக்கங்க என தலை குனிந்து பணிவாக கூறினார் கடைக்காரர். கடைக்காரர் யாரையும் நம்பாமல் இருந்தார். ஆனால் இப்போது ஜீவா சொன்ன வார்த்தைகளில் ஒரு நம்பிக்கை இருந்ததை பார்த்து வேகமாக ஜீவாவிடம் அடிபணிந்தார் கடைக்காரர். கடைக்காரரின் இயலாமையை கவனித்த ஜீவா மெல்ல தலையசைத்து, உங்களை கடிச்ச பாம்பு ஒரு குளிரான இடத்துல வளர்ந்த பாம்பு. அதோட உடம்புல குளிர்ச்சியான பவர் இருந்ததால உங்க உடம்புல அந்த குளிர்ச்சி வேகமா பரவி முதுகுல இருக்கிற தண்டு வடத்துல இறங்கிடுச்சு. எந்த மூலிகையும் மருந்தும் இத கண்டிப்பா குணப்படுத்த முடியாது. எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது வேஸ்ட் தான், டஸ்ட்பின்ல போடுற மாதிரி என ஜீவா சொல்ல பரிதாபமாக முகத்தை மாற்றினார் கடைக்காரர். பயப்படாதீங்க, அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. உங்களை கடிச்ச பாம்போட உடம்பு குளிர்ச்சியா இருந்தாலும் அதோட ஈரல் சூடாதான் இருக்கும். அந்த பாம்பை கண்டுபிடிச்சு அத கொன்னு உடம்ப கிழிச்சு அதோட ஈரலை எடுத்து சாப்பிட்டா உங்க கிட்னி தப்பிக்கும். கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிருவீங்க என ஜீவா உறுதியாக கூறினான். கடைக்காரரின் பிரச்சனைக்கு பல மூலிகைகள் மூலம் மருந்து தயாரிக்கப்பட்டும் கடைசியாக அந்த பாம்பிலேயே அதற்கான மருந்து இருந்ததை நினைத்து ஆச்சரியப்பட்டார் கடைக்காரர். ஜீவா மேஜிக் ஸ்கூல் லைப்ரரியில் படித்த புத்தகத்தில் இந்த பாம்பை பற்றி படித்ததை நினைவு கூர்ந்து கூறினான். கடைக்காரர் ஆச்சரியப்பட்டு கேட்டாலும் இது உண்மையா என்ற சந்தேகமும் ஒரு பக்கம் வராமல் இல்லை. சார், நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? இவ்ளோ ஈஸியான மருந்த ஏன் வேற டாக்டர் யாரும் என்கிட்ட சொல்லல என சந்தேகமாக கேட்டார் கடைக்காரர். தெரியும், உங்களால நம்ப முடியாதுன்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப என்ன, நான் சொல்றது உண்மையானு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இந்த மார்க்கெட்ல கண்டிப்பா அந்த பாம்பு கிடைக்கும். இப்பவே அதை வாங்கிட்டு வந்து நான் சொன்னதை என் கண்ணு முன்னால பண்ணுங்க. நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும் என ஜீவா சவால் விடுவது போல் கூறினான். ஜீவா சொன்னது போல் இந்த சந்தையில் மூலிகைகள் மட்டும் கிடைக்கவில்லை. காட்டு விலங்குகள், பல மருத்துவத்திற்கு பயன்படும் உயிரினங்களும் இருந்தது. கடைக்காரரை கடித்த பாம்பு ஒரு சிறிய உயிரினம். அது சுலபமாக இங்கு கிடைக்கும் என அறிந்திருந்தான் ஜீவா. கடைக்காரர் சற்று தயங்கினாலும் ஜீவா சொன்னதை செய்ய முடிவு செய்து, சரி, இங்கே இருங்க சார், நான் திரும்பி வரேன் என அங்கிருந்து கிளம்பினார் கடைக்காரர். சிறிது நேரத்தில் கடைக்காரர் ஒரு கூண்டோடு திரும்பி வந்தார். டான் 3 நிலையில் அவர் இருப்பதால் அந்த பாம்பை கொல்வது அவ்வளவு சிரமமாக அவருக்கு இல்லை. வேகமாக கூண்டிலிருந்து பாம்பை எடுத்து அதன் வயிறை கிழித்து உள்ளே இருந்த ஈரலை வெறிபிடித்தது போல் சாப்பிட்டார் கடைக்காரர். சில நொடியிலேயே கடைக்காரர் முகத்தில் ஒரு மாற்றம் வந்தது. தன் உடலில் நடக்கும் மாற்றத்தை உணர்ந்து முகத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய யோசிக்காமல் ஜீவா காலில் விழுந்தார். நீங்க சொன்னது உண்மைதான், எனக்கு சரியாகுது. இந்த கடையில என்ன வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம் என 2 கையையும் கூப்பிக்கொண்டு அழுதார் கடைக்காரர். இதத்தான் நான் அப்பவே சொன்னேன், ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, நான் சொன்னது சரி, நீங்க நினைச்சது தப்புன்னு உறுதியாயிடுச்சு என கண் அடித்து பெட்டியில் சூரிய மலர்களை அடுக்கி அதை கையில் எடுத்தான். ஜீவாவிடம் பணம் இல்லாவிட்டாலும் அவன் அறிவை ஒரு செல்வமாக மாற்றி கடைக்காரருக்கு சிகிச்சை அளித்து தனக்கான பொருளை வாங்கினான். சாரி சார், உங்களை பத்தி தெரியாம மரியாதை இல்லாம பேசிட்டேன் என தலை குனிந்து கொண்டு கூறினார் கடைக்காரர். பரவாயில்ல, தப்பு பண்றது சாதாரண விஷயம்தான், நான் எதுவும் நினைக்கல, கிளம்புறேன் என மகிழ்ச்சியாக பெட்டியை எடுத்துக்கொண்டு கடையிலிருந்து வெளியே வந்தான் ஜீவா. வெளியில் மக்கள் கூட்டமாக நின்று கொண்டு தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அங்க பாருங்க, அமித் வந்திருக்காரு. அவர் செலக்ட் பண்றது எல்லாம் உண்மையான பொருளா இருக்கும். அவர் கை காட்டுற பொருளோட மதிப்பு பல மடங்கு இருக்கும். அவர் சொல்றத கேட்டா யார் வேணாலும் பணக்காரன் ஆகலாம் என கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. மக்கள் முகத்தில் இவ்வளவு மகிழ்ச்சியை பார்த்த ஜீவாவுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. என்ன நடக்குது இங்க என குழப்பமாக கடைக்காரரை பார்த்து கேட்டான் ஜீவா.
கடைக்காரரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அமித் வந்திருக்காரு என சொல்லி தலை அசைத்தார். ஜீவா ஆச்சரியமாக, அந்த அமித் அவ்வளோ பெரியவரா என விழிகளை உயர்த்தி கேட்டான். இப்படி கண்மூடித்தனமாக மக்கள் ஒருவரை வரவேற்க அவர் என்ன மாயம் செய்தார் என்ற ஆர்வம் ஜீவா கண்களில் தெரிந்தது. ஆமா, அவர் நிஜமா பெரியவர்தான். அவரை மாதிரி யாராலும் துல்லியமா கணிக்க முடியாது. அவரின் கணக்கீட்டு பார்வைக்கு அவரே நிகரானவர் என கடைக்காரர் சொல்ல, என்ன கணக்கீட்டு பார்வை புரியலையே என மீண்டும் குழப்பமாக கேட்டான் ஜீவா. கணக்கீட்டு பார்வை ஒரு சேஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனா ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஒரு பொருளை சரியாக மதிப்பிடுவது என்பது சாதாரண விஷயம் இல்ல. இருந்தாலும் கொல்லன், ஃபைட்டர், மருத்துவர் போல் இது பிரபலமான வேலை இல்ல. ஆனா இதுக்கு இந்த மார்க்கெட்ல ரொம்ப மதிப்பு இருக்கு. ஏனென்றால் கணக்கீட்டு பார்வை உள்ளவர்கள் எதை பார்த்தாலும் அதன் விலையையும் மதிப்பையும் சரியாக சொல்லிவிடுவார்கள். ஒரு கல்லை பார்த்தால் கூட அதில் புதையல் இருக்கிறதா இல்லை வெறும் கல்லா என ஒரு நொடியில் அவரால் சொல்ல முடியும். அமித் கணக்கீட்டாளராக பணியாற்றத் தொடங்கியது முதல் அவரை பலர் பின்தொடரத் தொடங்கினார்கள். புதையல்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்ல. இதோ இங்க கீழே கிடக்கிற கல்லு, மண்ணு, இலையா கூட இருக்கலாம் என கடைக்காரர் சொல்ல ஜீவா முழித்தான். என்ன புரியலையா? இந்த உலகத்துல இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் நாளடைவில் பொலிவிழந்தோ இல்ல பூமியில இருக்கிற கல்லு, மண்ணு, செடிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா காலநிலை மாறும்போது பொக்கிஷமா மேல பரவிரும். அதை எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதோட மதிப்பையோ விலையையோ சொல்ல முடியாது. அதை சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த புதையலோட உண்மையான மதிப்பு தெரியும். இந்த மாதிரி புதையல் இருக்கிற பொருள்களை சுத்தம் பண்ணாம விக்கிற கடைக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க இந்த பொருளுக்கு ஒரு அடிப்படை விலை வச்சு ஏல விடுவாங்க. இது ஒரு சூதாட்டம் மாதிரி. திடீர்னு ஜாக்பாட் அடிக்கும், திடீர்னு ஒண்ணும் உள்ள இல்லாமலையும் போகும். ஒருத்தனுக்கு லக் இருந்தா புதையல் கிடைச்சு ஒரே நாள்ல பணக்காரனும் ஆவான். இல்லனா அந்த பொருள்ல ஒண்ணு இல்லாம வாங்கின பணத்தையும் பறி கொடுத்துட்டு பைத்தியமாவும் ஆவான் என கடைக்காரர் மூச்சு விடாமல் சொல்லி முடித்தார். வெரி இன்ட்ரெஸ்டிங் என ஜீவா புருவத்தை உயர்த்தி கூறினான். கேட்கிற உங்களுக்கே இன்ட்ரெஸ்டா இருந்தா இத இவ்வளோ நாள் பாக்கிற எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதை விட இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு நம்மளை விட இதுல ஆர்வம் அதிகம். இந்த விளையாட்டு மேல பைத்தியம் பிடிச்சு அலையறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க சொர்க்கம் நரகம் ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கும். யார் எது மேல விழ போறாங்கன்றதுதான் இந்த கேமோட சஸ்பென்ஸ். இந்த மாதிரி சஸ்பென்ஸ் வைக்காம உள்ள புதையல் இருக்கா இல்லையான்னு சொல்ல கணக்கீட்டாளரால மட்டும்தான் முடியும். அதனால இந்த தொழிலை செய்யறவங்க ரொம்ப பிரபலமா இருந்தாங்க. இந்த தொழில இருக்கிறவங்க எதை கை காட்டினாலும் எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு பணம் கொடுத்து வேணும்னாலும் வாங்குவாங்க. கணக்கீட்டாளர்னாலே ரொம்ப பிரபலம். அதுல பெஸ்ட் மாஸ்டர் அமித் தான் என பெருமையாக கூறினார் கடைக்காரர். அந்த அமித் மாஸ்டர் இங்க வந்து மொத்தம் 7 நாள் ஆகுது. பக்கத்து நாட்டுல இருந்து அவர் வந்ததுனால அவரையும் அவர் திறமையையும் யாரும் பெருசா கண்டுக்கல. அவர் வந்த முதல் நாள் ஒருத்தன் ஒரு மது பாட்டில 1000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தான். அத மாஸ்டர் கடுமையா தடுத்தும் அவன் கேட்காம வாங்கினான். இறுதியில அதோட மதிப்பு 200 கூட இல்ல என தெரிஞ்சு நொந்து போனா அவன். 2ஆம் நாள் 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க மாஸ்டர் பரிந்துரைத்தார். ஆனால் அதை யாரும் கேட்கல. இறுதியில அவரே அந்த பொருளை 200 கொடுத்து வாங்கினாரு. அந்த பொருளை சுத்தப்படுத்தி பார்த்தா அதுல பெரிய ஆயுதம் ஒண்ணு இருந்தது. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் இருக்கும். 3ஆவது நாள் இவர் கணக்கீட்டுல உள்ள துல்லியத்தை அறிஞ்சு பலர் ஒன்று கூடி இவர்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. மாஸ்டர் அமித் ஒரு சிறுவனுக்கு ஒரு பொருளை பரிந்துரைச்சாரு. அந்த பொருள் ஒரு சின்ன பாட்டிலா இருந்தது. அத 500க்கு ஏலம் எடுக்க சொல்லி சிறுவன் கிட்ட சொன்னாரு. இது அவ்வளவு மதிப்பில்லைன்னு எல்லாரும் நினைக்க அந்த பாட்டில்ல டான் 6 நிலைய கடக்கும் 6 மாத்திரைகள் இருந்துச்சு. அப்புறம் அத 10,000 ரூபாய் கொடுத்து வாங்க பல பேர் முன் வந்தாங்க. கிட்டத்தட்ட 20 மடங்கு லாபம். அப்புறம் தினமும் சந்தைக்கு வந்து ஒரே ஒரு நபருக்கு மட்டும் அறிவுரை கூறுவாரு. அத கேட்டவரு ஒரே நாள்ல பணக்காரர் ஆவாரு. அமித் யார்கிட்ட அறிவுரை சொல்றாரோ அந்த நபர் அன்னைக்கு பணக்காரர் ஆறத யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப அவரோட அறிவுரைக்காக இந்த இடத்துல இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க. அவர் மேல பல மடங்கு நம்பிக்கை வந்துருச்சு. இங்க பல பேர் காத்திருக்காங்க என கடைக்காரர் ஒரு பெரிய கதையை ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார். வாவ்! ஜீவா இந்த கதையை கேட்டு ஈர்க்கப்பட்டு ஆச்சரியப்பட்டான். ரொம்ப பெரிய விஷயம்தான்.
நிஜமாவே ஒரு பொருளை பார்த்ததும் அத பத்தி சொல்றதெல்லாம் உண்மையா பெரிய டேலண்ட் தான் என ஜீவா நினைத்துக் கொண்டிருக்க திடீரென ஜீவாவுக்கு ஒரு யோசனை வந்தது. என்கிட்டதான் மாய லைப்ரரி இருக்கே, நாம ஏன் இதை ட்ரை பண்ண கூடாது என நினைத்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பது போல் உணர்ந்தான். இதை வைத்து எளிதில் பணக்காரராக நினைத்தான் ஜீவா. ஒரு கல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க அத ஒருத்தர் பல வழியில ஆராய்ச்சி பண்ணணும். ஆனா ஜீவாவுக்கு அப்படி இல்ல. அந்த கல்ல தொட்டாலே மனதில் உள்ள மாய லைப்ரரி அதை பற்றிய தகவல்களை காட்டும். அதை வைத்து விலை உயர்ந்த பொருளை மலிவான விலைக்கு வாங்க நினைத்தான் ஜீவா.